السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما يا رب العالمين. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அதன் மூலம் நம்முடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய அன்பையும் அவனுடைய அருளையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு தூய்மையான நோக்கத்தோடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சியிலே நாம் எல்லோரும் கலந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இவ்வாறான சபைகளுக்கு மிகப்பெரிய நன்மைகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் நன்மாராயம் கூறப்பட்டிருக்கின்றன. அத்தனை நன்மைகளும் பாக்கியங்களும் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்றும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்துக் கொள்கிறேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஷேக் அவர்கள் குறிப்பிட்டது போல நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த பிரான்ஸ் நாட்டிலே பாரிஸிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹு தஆலா வழங்கி இருக்கிறான். அவனுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். இந்த அருமையான சந்தர்ப்பத்தில் மிக முக்கியமான ஒரு தலைப்பில் உங்கள் முன்னால் சில விஷயங்களை நினைவுபடுத்துமாறு நான் வேண்டப்பட்டிருக்கின்றேன். குறிப்பாக நாம் எல்லோரும் 1446வது வருடத்தின் ஹஜ்ஜுடைய மாதத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லும் போது அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத், ஹஜ் என்பது அறியப்பட்ட சில மாதங்களில் செய்ய வேண்டிய ஒரு கடமை என்று சொல்கிறார். அந்த மாதங்களை அடையாளப்படுத்தும் போது உலமாக்கள் ஷவ்வால், துல்காதா, துல்ஹஜ்ஜினுடைய ஆரம்ப பகுதிகள் அவை என்று சொல்கிறார்கள். அந்த அடிப்படையில் தற்போது உலகத்தின் பல பகுதிகளிலிருந்தும் ஹாஜிகள் ஹஜ் கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி புனிதமிகு மக்கமா நகரத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த வருடம் இன்ஷா அல்லாஹ் சுமார் 3 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் ஹஜ் கடமையை நிறைவேற்றுவதற்காக வர இருக்கிறார்கள் என்கிற செய்தியை சவுதி அரேபிய ஹஜ் அமைச்சு அறிவித்துள்ளது. எல்லோருடைய உள்ளங்களிலும் ஹஜ்ஜுக்கு போக வேண்டும் என்கிற ஆசை இருக்கிறது. முஸ்லிம்களாக பிறந்த அனைவருமே அல்லாஹ்விடத்தில் செய்கிற ஒரு பிரார்த்தனையும் கூடாது. யா அல்லாஹ், என்னுடைய வாழ்வில் ஒரு தடவையாவது ஹஜ் செய்வதற்கு எனக்கு நீ அருள் பாலிப்பாயாக, தௌஃபிக் செய்வாயாக என்று கேட்காத முஸ்லிம்களே இருக்க மாட்டார்கள். அவர் கடுமையான ஏழையாக இருந்தால் கூட நிச்சயமாக ஹஜ் கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்கிற ஆசை அவருக்கு இருந்து கொண்டே இருக்கும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. இந்த ஹஜ் கடமை என்பது உண்மையிலேயே வசதி படைத்தவர்களுக்கு, வசதி என்று சொன்னால் உடல் வலிமை, போக்குவரத்து வசதி போன்ற வசதிகள் படைத்தவர்கள் மீதுள்ள கடமையாகும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லும் போது வலில்லாஹி அலன் நாசி ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததாஅ இலைஹி சபீலா, அல்லாஹுக்காக வேண்டி பயண சக்தி உடையவர்கள், மக்காவுக்கு சென்று ஹஜ் கடமையை நிறைவேற்றுவதற்கு சக்தி படைத்தவர்கள் மீது ஹஜ் கடமையாக இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹஜ் செய்வதற்கான உடல் வலிமையும் பொருளாதார வசதியும் போக்குவரத்து வசதிகளும் உள்ள ஒருவர் கண்டிப்பாக ஹஜ் செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருக்கிறார்கள். சஹாபாக்களில் சிலர் சொல்லுவார்கள், யார் ஒருவர் ஹஜ் செய்வதற்குரிய வசதி இருந்தும் ஹஜ் செய்யாமல் மரணிக்கிறாரோ அவர் விரும்பினால் யஹூதியாகவோ அல்லது நஸ்ரானியாகவோ மரணித்து கொள்ளட்டும் என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு இஸ்லாத்தில் வலியுறுத்தப்பட்ட ஒரு கடமை ஹஜ் ஆகும். இந்த ஹஜ் கடமைக்கான முதல் அழைப்பை விடுத்தவர்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். வஅذின் ஃபின்னாஸி பில் ஹஜ்
என்று அல்லாஹு தஆலா நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறார். நபியே, ஹஜ்ஜிக்காக வேண்டி நீ மக்களுக்கு அழைப்பு விடுப்பீராக என்று. இந்த அழைப்பை முதலில் விடுத்த நபியாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை அல் குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. இந்த ஹஜ் கடமையை பொறுத்தவரையில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய முறையில் இந்த ஹஜ்ஜை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி தருவாயில் தான், வாழ்க்கையின் இறுதி கட்டத்தில் தான் ஹஜ்ஜுக்கு சென்றார்கள். அவர்கள் தான் ஹஜ்ஜுக்கு போக தயாராகிறேன் என்கிற செய்தியை அறிவித்த போது அவர்களோடு சேர்ந்து ஹஜ் செய்வதற்காக வேண்டி நிறைய முஸ்லிம்கள் உலகத்தின் பல பகுதிகளிலிருந்தும் தயாரானார்கள். லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஹஜ் செய்வதற்காக மக்கமா நகரம் வந்து சேர்ந்ததை ஹதீஸ்களின் ஊடாக நாம் அறியக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறு ஹஜ் செய்ய வந்த சஹாபாக்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹுது அன்னி மனாசிகக்கும், என்னை எவ்வாறு ஹஜ் செய்ய நீங்கள் பார்க்கிறீர்களோ அவ்வாறே ஹஜ்ஜை செய்யுங்கள், என்னை பார்த்து ஹஜ்ஜை செய்யுங்கள். நான் எப்படி செய்கிறேன் என்பதை அறிந்து, நான் எப்படி செய்கிறேன் என்பதை பார்த்து அந்த அடிப்படையில் உங்களுடைய ஹஜ்ஜை நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த அடிப்படையில் சஹாபாக்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய முறையில் ஹஜ் செய்தார்கள். நாமும் இன்று ஹஜ்ஜுக்கு போனாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய முறையில் தான் ஹஜ் செய்ய வேண்டும். நம்முடைய மனோ இச்சைப்படியோ அல்லது நாம் கேள்விப்படுகிற அடிப்படையிலோ ஹஜ் செய்ய முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய முறையில் ஹஜ் செய்ய வேண்டும். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எவ்வாறு ஹஜ் செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறான். அந்த செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுது அன்னி மனாசிகக்கும், என்னை பார்த்து உங்களுடைய ஹஜ்ஜை நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். சஹாபாக்கள் ஹஜ் செய்கிறார்கள். அதிலிருந்து முஸ்லிம்கள் ஹஜ் கடமையை வருடா வருடம் நிறைவேற்றிக் கொண்டே இருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். இந்த கொரோனா காலத்திலும் கூட ஹஜ் கடமை நிறைவேற்றப்பட்டது என்பது மிக முக்கியமான ஒரு குறிப்பாகும். உலகம் அழியும் வரையும் இன்ஷா அல்லாஹ் இந்த ஹஜ் கடமை நிறைவேற்றப்பட்டு கொண்டே இருக்கும். Très chers frères, il faut savoir que par la grâce d'Allah Azza wa Jal, cette année en l'an 1446 de l'Hégire, Allah subhanahu wa ta'ala, déjà tout d'abord, Cheikh, il a dit que Allah subhanahu wa ta'ala lui a permis d'être ici effectivement après une longue durée. Il était venu ici avant le Covid, et alhamdulillah aujourd'hui, seulement après cette longue intervalle, il se présente aujourd'hui. Alhamdulillah, on remercie Allah subhanahu wa ta'ala de nous avoir permis sa présence. Ensuite, Allah subhanahu wa ta'ala, il nous a permis de comprendre que dans notre religion bénie, il y a certains mois qui sont très importants. Et un de ceux-là est le mois de Dhul Hijjah. Et durant ce mois de Dhul Hijjah, il y a des centaines de milliers de fidèles, de pèlerins qui accourent justement pour accomplir un de nos actes les plus importants qui est le pèlerinage, le Hajj. En ce sens, qui est la première personne à qui cet ordre a été donné? C'est Ibrahim alayhi salatu wassalam. Donc Ibrahim alayhi salatu wassalam, il a répondu à l'ordre d'Allah subhanahu wa ta'ala, et jusqu'à aujourd'hui, nous et des centaines de millions de personnes accourent pour accomplir ce pèlerinage. Alhamdulillah. Donc en ce sens, par la grâce d'Allah Azza wa Jal, on comprend que pour accomplir cet acte, il y a forcément des manières, des rituels à performer. Et ces rituels ne sont pas anodines. Ce ne sont pas vous, moi, un tel ou un tel qui l'a dit. C'est le prophète sallallahu alayhi wa sallam, lorsque, durant sa fin de vie, il a répondu à l'appel d'Allah Azza wa Jal, il s'est dirigé pour accomplir le Hajj, et des centaines de milliers de sahaba, aussi de compagnons, se sont agroupés autour du prophète sallallahu alayhi wa sallam. Et le prophète sallallahu alayhi wa sallam leur a dit, accomplissez les actes du Hajj tels que moi je vais le faire. En ce sens, depuis ce jour, alhamdulillah, jusqu'à aujourd'hui, par la grâce d'Allah Azza wa Jal,
ce pèlerinage va être fait comme on se doit de le faire. Mais qui doit faire le pèlerinage? Parce que même tout musulman, que ce soit dans le monde entier, même le plus pauvre, celui qui est dans l'extrême pauvreté, même lui, il demandera auprès d'Allah subhanahu wa ta'ala, oh Allah, facilite-moi un jour le départ pour aller accomplir ce pèlerinage. Donc on comprend par là que le hajj, ce n'est pas une chose qui est facile d'accès déjà, financièrement parlant. Ensuite, qui n'est pas accessible à tous au niveau de la santé. Il faut que physiquement parlant, une personne se doit d'être en capacité d'accomplir le hajj. Donc, comme Cheikh il l'a dit, quiconque est en capacité financière, quiconque est en capacité physique, et malgré cela, il délaisse le temps, il dit plus tard, pour X ou Y raison qui n'est pas valable, il repousse, Cheikh il a dit qu'il se considère comme parmi les Yahouds ou parmi les Nasran. Na'udhu billah, qu'Allah nous en préserve. Donc on comprend que quiconque qui est en capacité financière d'accomplir le hajj, quiconque qui est en capacité physique aussi d'aller l'accomplir, qu'il s'empresse de le faire, qu'il s'empresse d'aller accomplir ce hajj. Et en ce sens, le prophète sallallahu alayhi wa sallam, il a dit, accomplissez le hajj comme moi je vous l'ai enseigné. Donc les sahaba radiyallahu anhum, ils ont répété après cet acte, et nous aujourd'hui on va voir comment justement le prophète sallallahu alayhi wa sallam nous a enseigné d'accomplir le hajj. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, உலக அழிவு வரைக்கும், இந்த உலகம் அழிக்கப்படுகிற வரைக்கும் வாழுகிற முஸ்லிம்கள் அல்லாஹுடைய உதவியால் வருடா வருடம் ஹஜ் கடமையை நிறைவேற்றி கொண்டே இருப்பார்கள். இந்த ஹஜ் கடமையை நிறைவேற்றிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி, அல்லது அதற்கு பிறகு தொடர்ச்சியாக ஹஜ் கடமையை நிறைவேற்றி கொண்டு வரக்கூடிய முஸ்லிம்களாக இருந்தாலும், ஹஜ் என்று வருகிற போது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய குடும்பத்தினரையும் நினைவு கூறக்கூடிய ஒரு வணக்கமாக அல்லாஹ்வினால் இந்த ஹஜ் கடமை ஆக்கப்பட்டுள்ளது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த நினைவு என்பது முஸ்லிம் சமூகத்தினால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினால் தவிர்க்க முடியாத ஒன்றாகும். எனவேதான் நம்முடைய அத்தஹியாத் ஓதுகிற போது, தொழுகையின் இறுதியிலே முதலாவது அத்தஹியாத் முடிந்து இரண்டாவது அத்தஹியாத் ஓதுகிற போது, அந்த அத்தஹியாத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லுவோம். ஸலவாத்து சொல்வது மிக முக்கியமான ஒரு அம்சமாகும். இந்த ஸலவாத்திலே அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத் அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத் என்று நாம் ஓதுவது வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லும் போது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்தையும் நாம் நினைவுபடுத்த வேண்டும். ஒரு முஸ்லிம் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 5 தடவைகள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய குடும்பத்தையும் நினைவுபடுத்த வேண்டும் என்பது அவனுக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்படியான மிக முக்கியமான ஒரு தூதராக காணப்படுகிறார்கள். அதாவது திட உறுதி பூண்ட ரசூல்மார், உலுல் அஸ்ம் மினர் ருசுல் என்று அடையாளப்படுத்தப்பட்ட ரசூல்மார்களில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிக முக்கியமான ஒருவராவார். ஏனென்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது இன்ன இப்ராஹிம கான உம்மத்தன், நபி இப்ராஹிம் ஒரு சமுதாயமாக இருந்தார் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். ஒரு தனிநபராக இருந்து இந்த மார்க்க பணியை மேற்கொண்ட அவர்களை அல்லாஹ் ஒரு சமுதாயம் என்று சொல்கிறான் என்றால் அவருடைய வரலாறு அந்த அளவுக்கு முக்கியமானதாக காணப்படுகிறது. முதலிலே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வினால் தூதராக அடையாளப்படுத்தப்பட்ட பிறகு அவர்கள் தௌஹீதை இந்த மக்களுக்கு சொல்வதற்காக வேண்டி நிறைய கஷ்டப்பட்டார்கள். அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு தௌஹீதை சொல்வதற்காக வேண்டி நிறைய கஷ்டப்பட்டார்கள். சாதாரணமான கஷ்டங்கள் கிடையாது. அவர்கள் பல கோணங்களில், பல அடிப்படைகளில் அல்லாஹ் ஒருவன் மட்டுமே
வணங்கி வழிபட தகுதியான உண்மையான இலாஹ், உண்மையான கடவுள் என்பதை சொல்வதற்காக வேண்டி அவர்கள் தன்னுடைய உயிரை பணயம் வைத்து போராடினார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆரம்பத்திலே அந்த மக்களுக்கு சொல்லி பார்க்கிறார்கள், நீங்கள் அல்லாஹுவை விட்டுவிட்டு வேறு கடவுள்களை நீங்கள் ஆக்கிக் கொள்கிறீர்கள். இந்த கடவுள்கள் எந்த சக்தியும் அற்றவர்கள், இவர்கள் உங்களால் உருவாக்கப்பட்டவர்கள். எனவே அவர்களிடத்தில் நீங்கள் போய் உதவி தேடுவதோ, அவர்களிடத்தில் உங்களுடைய தேவைகளை கேட்பதோ, அவர்களிடத்தில் போய் நீங்கள் தவக்குள் வைப்பதோ, அவர்களுக்காக வேண்டி உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதோ என்பது பிழையானது என்று அவர்கள் சொல்லி வந்தார்கள். ஆனால் அந்த மக்கள் அதை கேட்காத போது ஒரு நல்ல சந்தர்ப்பம் அவர்களுக்கு வாய்க்கிறது. ஒரு திருவிழா, அந்த ஊர் மக்களுக்கு ஒரு திருவிழா நடைபெறுகிறது. மக்கள் எல்லோரும் திருவிழாவுக்கு செல்லுகிற போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்தார்கள். நீங்களும் திருவிழாவுக்கு செல்ல வாருங்கள் என்று அழைத்த போது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இன்னி சகீம், நான் நோயாளியாக இருக்கிறேன், வர முடியாது என்று சொன்னார்கள். இது அவர்கள் சொன்ன ஒரு பொய்யாகவும் அடையாளப்படுத்தப்படுகிறது. அவர்கள் அந்த பொய்யை சொல்லிவிட்டு அங்கே இருக்கிறார்கள். மக்கள் போய்விடுகிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து அங்கிருந்த அவர்களுடைய சிலைகளை உடைக்கிறார்கள். அந்த சிலைகளை உடைத்து விட்டு பெரிய சிலையை மாத்திரம் அவர்கள் உடைக்காமல் விட்டு விடுகிறார்கள். மக்கள் திருவிழாவுக்கு சென்று திரும்பி வந்து பார்க்கிறார்கள், சிலைகள் எல்லாம் உடைக்கப்பட்டிருக்கின்றன. இதை யார் செய்திருப்பார் என்று ஆத்திரப்படுகிறார்கள், கோபப்படுகிறார்கள். தேடுகிற போது அங்கிருந்தவர்கள் சொன்னார்கள், இன்னஹு ஃபதன் யذ்குருஹும் யுகாலு லஹு இப்ராஹிம், ஒரு வாலிபர் ஊரிலே இருந்தார், அவர்தான் இந்த சிலைகளை பற்றி நிறைய பேசுவார். இந்த சிலைகளுக்கு ஆற்றல் கிடையாது, சக்தி கிடையாது, அதை நீங்கள் வணங்காதீர்கள், சர்வ வல்லமையும் கொண்ட பூரணமான பண்புகளை கொண்ட இந்த பிரபஞ்சத்தை, இந்த உலகத்தை படைத்த ரப்பை மட்டுமே வணங்குங்கள் என்று அந்த வாலிபர் சொல்லிக் கொண்டிருந்தார். யுகாலு லஹு இப்ராஹிம், அந்த வாலிபருக்கு இப்ராஹிம் என்கிற பெயர் சொல்லப்படும் என்றதும் அந்த பிரதேசத்து மன்னரும் மக்களும் அவரை கொண்டு வருகிறார்கள். கொண்டு வந்து பிடித்து கொண்டு வந்து இதை செய்தது யார் என்று கேட்கிறார்கள். இந்த சிலைகளை எல்லாம் உடைத்தது யார் என்று கேட்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிக புத்தி சாதுரியமாக பதில் சொல்கிறார்கள், உங்களுடைய பெரிய கடவுள் அப்படியே இருக்கிறார், அவர் இருக்கிற போதுதான் இந்த சிறிய சிலைகள் எல்லாம் உடைக்கப்பட்டிருக்கின்றன. எனவே நீங்கள் போய் அந்த கடவுளிடத்திலே கேளுங்கள், உடைத்தவர் யார் என்று அவர் காட்டித் தருவார். என்னை எதற்காக நீங்கள் பிடித்து வைத்திருக்கிறீர்கள், என்னையே நீங்கள் மிரட்டுகிறீர்கள், அதட்டுகிறீர்கள் என்று அவர் கேட்டபோது அவர்களுக்கு இன்னும் கோபம் அதிகரித்தது. இவர்தான் செய்திருப்பார் என்கிற உறுதியான முடிவுக்கு அவர்கள் வருகிறார்கள். வந்த பிறகு அவர்கள் எடுத்த தீர்மானம் என்ன தெரியுமா? அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தீர்த்து கட்ட வேண்டும். இதுதான் அவர்களுடைய முடிவு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தீர்த்து கட்டுவது என்றால் எப்படி தீர்த்து கட்டுவது? இதற்கு பிறகு இவரை போன்ற ஒருவர் வரக்கூடாது. யாராவது வந்து இப்படி பேசினால் அவருக்கு இது ஒரு பாடமாக அமைய வேண்டும். அந்த முறையில் நாம் இவரை தீர்த்து கட்ட வேண்டும் என்று முடிவெடுக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அவர்கள் ஒரு பெரிய குழியை தோண்டி, ஒரு கிடங்கை தோண்டி, அந்த கிடங்கிலே நெருப்பை மூட்டுகிறார்கள். நெருப்பை மூட்டி மக்கள் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிற அந்த சந்தர்ப்பத்தில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த நெருப்பிலே தூக்கி வீசுகிறார்கள். வீசுகிற போது கையை பிடித்து இழுத்து தூக்கி வீசும் போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதட்டப்படவில்லை, தடுமாறவில்லை. அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், ஹஸ்புன் அல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லது ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்று சொன்னார்கள். எனக்கு என்னுடைய ரப்பு போதுமானவன், நான் என்னுடைய காரியங்களை பொறுப்பு சாட்டுவதற்கு அவனே மிக சிறந்தவன் என்று சொன்னார்கள். நெருப்பிலே தூக்கி போடுகிறார்கள். அல்லாஹு தஆலா நெருப்பை பார்த்து சொன்னான், யா நாரு கூனி பர்தன் வ சலாமன் அலா இப்ராஹிம், நெருப்பே இப்ராஹிமுக்கு நீ குளிர்ச்சியாகவும் பாதுகாப்பாகவும் இருக்க வேண்டும் என்று சொன்னான். சுப்ஹானல்லாஹ், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த நெருப்பு குளிர்ச்சியாகவும் பாதுகாப்பாகவும் இருந்தது. தஃப்சீர் ஆசிரியர்கள் சொல்கிறார்கள், வெறும் குளிர்ச்சியாக மட்டும் இருந்திருந்தால், அல்லாஹ் யா நாரு கூனி பர்தன் அலா இப்ராஹிம் என்று சொல்லி இருந்தால், இப்ராஹிமே நெருப்பே இப்ராஹிமுக்கு நீ குளிர்ச்சியாக இரு என்று மட்டும் சொல்லி இருந்தால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்படியே அந்த நெருப்பில் ஃப்ரீஸ் ஆகி இருப்பார்கள், உறைந்து போயிருப்பார்கள். அல்லாஹு தஆலா அதோடு சேர்த்து சலாமன், பாதுகாப்பாகவும் என்று சொன்ன காரணத்தினால்
அவர்கள் அந்த நெருப்பில் எந்த பாதிப்பும் இல்லாமல் இருந்துவிட்டு வெளியே வந்தார்கள் என்பதை நாம் அல் குர்ஆன் சொல்லக்கூடிய அந்த வரலாற்றிலிருந்து புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இப்படி இந்த தௌஹீதை, வணக்கத்திற்கு தகுதியான உண்மையான இலாஹ், உண்மையான கடவுள் அல்லாஹ் ஒருவன்தான் என்கிற கொள்கையை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போதித்தார்கள். Donc mes très chers frères, très chères sœurs, on comprend que Allah subhanahu wa ta'ala, durant ce mois béni de Hajj, qui a été instauré suite à l'invitation qui a été honorée par, comme je vous ai dit tout à l'heure, le premier et le seul qui est Ibrahim alayhi salatu wassalam. Parmi les envoyés, les messagers que Allah il a envoyés sur cette terre, un des plus importants est Ibrahim alayhi salatu wassalam. Tout d'abord, on doit comprendre qui est Ibrahim alayhi salatu wassalam. Quels sont les sacrifices à travers lesquels il est passé. Quelles sont les épreuves qu'il a endurées. Ibrahim alayhi salatu wassalam, comment ça se fait jusqu'à aujourd'hui, il est mentionné. Il n'est pas mentionné juste à travers cette assise, mais il est mentionné à travers la bouche de multiples, de milliards et de milliards de fidèles au quotidien. Comment? Durant la prière, mes très chers frères. Durant l'acte le plus important, mes très chers frères. On prie Allah Azza wa Jal, et durant la dernière assise de la prière, juste avant de la clôturer, juste avant de la clore la prière, durant la dernière assise, qu'est-ce qu'on demande? On mentionne Allahumma salli ala Sayyidina Muhammad. Donc on mentionne le prophète sallallahu alayhi wa sallam. Mais juste après, mes très chers frères, tout de suite après cette invocation, on enchaîne immédiatement Kama sallayta ala Ibrahim. Donc, au minimum, un fidèle, un croyant, au minimum 5 fois par jour, il mentionne Ibrahim alayhi salatu wassalam durant l'acte d'adoration, durant la communication qu'il a avec Allah Azza wa Jal directement, pas d'autre intermédiaire. Donc il y a combien de fidèles qui prient à travers le monde entier aujourd'hui? Donc combien de fois Ibrahim alayhi salatu wassalam il est mentionné, mes très chers frères? Donc ça c'est une première chose. Deuxième chose, qui est Ibrahim alayhi salatu wassalam? Qu'a-t-il fait durant sa jeunesse? Ibrahim alayhi salatu wassalam, durant sa jeunesse et durant toute sa vie, il a uniquement prêché la parole de Allah Azza wa Jal, l'unicité d'Allah Azza wa Jal. Allah est unique, il est le seul et l'unique qui est digne d'être adoré. Durant sa jeunesse, donc Hazrat mentionne un fait qui s'est déroulé durant sa jeunesse. Il y avait un grand festival qui s'était déroulé à cette époque. Et tout le monde a été invité, tous les habitants du village, petits et grands, ont été invités, ils se rendaient à ce festival. Ibrahim alayhi salatu wassalam y compris faisait partie des invités, des personnes qui ont été invitées. Mais Ibrahim alayhi salatu wassalam, il a refusé l'invitation en disant non, je suis malade, je suis mal en point. Donc, dès lors que tout le village a quitté les lieux, Ibrahim alayhi salatu wassalam s'est dirigé à l'endroit où il y avait les statuettes, les idoles qui étaient vénérées. Qu'est-ce qu'il a fait? Il a cassé toutes les statuettes, toutes les idoles, tous les idoles qui étaient là-bas, il les a cassées, une par une. Sauf une, la plus grande de toutes les statuettes qui étaient présentes. Il l'a laissée. Puis il est parti. Les villageois reviennent, constatent par choc que leurs divinités ont été détruites. Ils sont stupéfaits et sont sous l'emprise de la colère et demandent qui est-ce qui a bien pu faire cela? Qui est-ce qui a commis ce crime ignoble? Un homme répond en disant il y a un homme qui est connu sous le nom d'Ibrahim, qui ne cesse de nous prendre la tête sur les statuettes en disant que voilà, il ne faut pas vénérer autrui qu'Allah Azza wa Jal. Il ne cesse de nous répéter que Allah Azza wa Jal est unique. Et donc, nous avons un soupçon sur lui. Très bien. L'empereur prend la décision de rassembler le village et d'interpeller Ibrahim alayhi salatu wassalam. Ibrahim alayhi salatu wassalam arrive devant l'assise de la cour et il est questionné. Oh Ibrahim, quel est ton propos sur ce crime qui a été commis? Ibrahim alayhi salatu wassalam, intelligent qu'il est, il a répondu: de quel droit vous me menacez, sous quelle autorité vous m'interrogez, alors que
la plus grande des divinités, parmi toutes les divinités qui est là, elle est encore là. Elle est encore présente. Ces divinités que vous vénérez, ces divinités qui ne vous bénéficient de rien du tout, ces divinités pour lesquelles vous faites des offrandes, ces divinités, il y a la plus grande qui est là. Pourquoi vous m'interrogez moi? Donc, la cour comprend que le soupçon est bien révélé, que c'est bien Ibrahim alayhi salatu wassalam. La cour prend la décision de punir Ibrahim alayhi salatu wassalam, mais prend pas une décision d'une punition légère. Ils se disent qu'après qu'on ait accompli cette punition, personne d'autre de semblable doit se lever. Du jour au lendemain, si quelqu'un d'autre comme Ibrahim alayhi salatu wassalam s'empresse de venir prêcher l'unicité d'Allah et s'en prendre à nos divinités, il faut lui donner une telle punition que personne d'autre ne se lèvera par crainte. Donc ils creusent un fossé, ils prennent la décision de creuser un fossé. Ce fossé est attisé par une braise, un incendie, des flammes incandescentes. Ibrahim alayhi salatu wassalam est jeté dans ces flammes. Ibrahim alayhi salatu wassalam, à ce moment-là, il dit Hasbunallah wa hasbiyallah wa ni'mal wakil. Allah m'est suffisant. Allah m'est suffisant. Et Allah Azza wa Jal, à ce moment, il ordonne au feu, aux flammes, à l'incendie, au feu, soit paix et fraîcheur pour Ibrahim alayhi salatu wassalam. Et Ibrahim alayhi salatu wassalam, justement, il était en paix à l'intérieur de ces flammes. Et les mufassirin, les commentateurs des versets du Coran stipulent que c'est très important de prendre ce verset que Cheikh nous a lu, que Allah subhanahu wa ta'ala, il a ordonné au feu soit paix et fraîcheur. Il n'a pas juste dit au feu soit fraîcheur pour Ibrahim alayhi salatu wassalam. Il a bien ordonné fraîcheur et paix. Si Allah subhanahu wa ta'ala avait ordonné uniquement que feu soit fraîcheur pour Ibrahim alayhi salatu wassalam, les commentateurs disent que Ibrahim alayhi salatu wassalam aurait pu se retrouver congelé par la fraîcheur de ce feu. Donc le feu a exécuté l'ordre d'Allah Azza wa Jal, il était devenu paix et fraîcheur. கணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த தஅவாவை, இஸ்லாமிய பிரச்சாரத்தை முன்னெடுத்த போது அவர்கள் சந்தித்த இந்த பயங்கரமான நிகழ்வு என்பது நம்முடைய வாழ்க்கையில் சில படிப்பினைகளை தர வேண்டும். முதலாவதாக தௌஹீத் என்கிற இந்த கொள்கை எந்த அளவு முக்கியமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். உண்மையிலே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நாம் எல்லோரும் வெறுமனே லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவை மேலோட்டமாக புரிந்தவர்களாகவே இருந்து கொண்டிருக்கிறோம். லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற இந்த தௌஹீத் கலிமாவினுடைய ஆழமான அர்த்தங்களை படிப்பதிலே நம்முடைய சமுதாயத்தில் உள்ள நிறைய பேர் தவறிவிடுகிறார்கள். இதனால் தான் நாம் இன்று நிறைய பாவங்களையும் ஒழுக்கச் சீர்கேடுகளையும் முஸ்லிம் சமுதாயத்தில் உள்ளவர்கள் இஸ்லாத்தில் பிடிப்பில்லாமல் இருப்பதையும் காணுகிறோம். சாதாரணமாக நீங்கள் பார்க்கலாம், ஒருவர் ஒரு உணர்ச்சியான உரையை கேட்டால், இமோஷனலாக ஒரு உரை ஒரு அறிஞரினால், ஒரு ஹத்தீபினால், ஒரு இமாமினால் நிகழ்த்தப்படுகிறது என்றால் உடனே சில முடிவுகள் எடுப்போம். இப்போ தொழுகையை பற்றி அவர் இமோஷனலாக பேசுகிறார். பேசும்போது அவர் அழுது விடுகிறார். அல்லாஹுடைய தூதர் இப்படி தொழுதார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுகிற போது இப்படி நடந்தது, இப்படியெல்லாம் இருந்தது என்று சொல்லும்போது உடனே நான் தொழ வேண்டும் என்று முடிவெடுக்கிறோம். ஒரு ஜும்மா உரையில் இதை சொல்லிவிட்டால் தொழ வேண்டும் என்று முடிவெடுப்போம். கடைசியிலே அன்று அசர் தொழுகை தொழுவோம், மகரிபை தொழுவோம். பிறகு படிப்படியாக போகும்போது தொழுகையே இல்லாமல் போகிற நிலையை நிறைய பேருடைய லைஃப்ல நம்ம பார்க்கிறோம்.
அதே போல அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் வாழ்வதற்கு பொருளாதாரத்தை நமக்கு ஒரு அடிப்படையான அம்சமாக ஆக்கியிருக்கிறார். குர்ஆனிலே அவன் சொல்லி காட்டுகிறான், வலா துத்து சுஃபஹாஅ அம்வாலக்கும் அல்லதி ஜஅலல்லாஹு லக்கும் கியாமன். நீங்கள் வாழ்வதற்குரிய அடிப்படையாக இருக்கிற பொருளாதாரம் அதை புத்தி இல்லாதவர்களிடம் கொடுத்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். எங்கே பொருளாதாரம் வாழ்வதற்கு அடிப்படை என்பதை அல்லாஹ் சொல்கிறான். இப்போ வாழ்வதற்கு அடிப்படையாக அமைக்கப்பட்ட இந்த பொருளாதாரத்தை எப்படி நாம் தேட வேண்டும், இந்த பொருளாதாரத்தில் நம்முடைய நிலைப்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் அல் குர்ஆனும் சுன்னாவும் நமக்கு சொல்லித் தருகின்றன. அதிலே மிக முக்கியமான ஒன்றுதான் வட்டி. வட்டி என்பது ஒரு கொடுமையாகும். சாதாரணமான கொடுமை அல்ல, மிக மோசமான ஒரு கொடுமை தான் வட்டியாகும். எனவேதான் இந்த வட்டியை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற அந்த வசனங்களை நாம் பார்த்தால், வட்டி சாப்பிடுகிறவர்கள் நரகத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள் என்பது போன்ற கருத்தை தரக்கூடிய வசனங்களாக அவை காணப்படுகின்றன. வட்டியை விடாதவர்கள் ஏற்கனவே அறிவில்லாமல், தெளிவில்லாமல், அறியாமையின் காரணத்தினால் வட்டியிலே ஈடுபாடு கொண்டவர்கள் அந்த வட்டியை அறிந்ததும் விட வேண்டும். அப்படி விடவில்லை என்றால் ஃபஅதனு பிஹர்பி மினல்லாஹி வ ரசூலி, அவர்கள் அல்லாஹோடும் அல்லாஹுடைய தூதரோடும் யுத்த பிரகடனம் செய்வது போன்ற ஒரு நிலை என்பதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். ஆனால் இப்ப பயான் பண்ணும் போது ஒரு அறிஞர் இது பற்றியும் இமோஷனலாக பேசுகிறார். பேசுகிற நேரத்தில் நம்ம என்ன முடிவெடுக்கிறோம், இதற்கு பிறகு வட்டிக்கே போவதில்லை, என்ன நிலை வந்தாலும் நான் வட்டியிலிருந்து விடுபட்டு விடுவேன். ஆனால் இந்த முடிவெடுக்கிறவரால் அந்த முடிவில் நிலைத்திருக்க முடியவில்லை. 2 உதாரணங்கள் சொல்லியிருக்கிறேன். ஒன்று கடமையில் நம்முடைய முடிவும் தொடர்ச்சியான நம்முடைய பயணமும், இன்னும் ஒன்று தடையில் உள்ள இந்த வட்டி என்கிற ஒரு உதாரணமும் அதை நடைமுறைப்படுத்துவதில் நம்முடைய நிலையும். இது போன்றுதான் எல்லா விஷயங்களிலும் நம்முடைய நிலைப்பாடு இருக்கிறது. ஒரு கட்டம் வரும்போது நாம் தீனை 2ஆம் நிலைக்கு தள்ளி விடுகிறோம், முதல் நிலையிலே நம்முடைய துனியாவை கொண்டு வந்து வைக்கிறோம். இதற்கு என்ன காரணம் என்றால், இந்த தௌஹீத் நமக்கு புரியாததுதான். பொதுவாக எல்லோரும் தௌஹீதை குறிப்பாக அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தை சேர்ந்த உலமாக்கள் புரிவதற்கு இலகுவாக 3ஆக பிரிப்பார்கள். தௌஹீதுர் ருபூபியா, தௌஹீதுல் உலூஹியா, தௌஹீத் அல் அஸ்மா வசிஃபாத் என்று சொல்வார்கள். சில மாணவர்கள் இதை பாடமாக்கி கொள்வார்கள். இப்படி 3 பிரிவு இருக்கிறது என்று பாடமாக்கி கொள்வார்கள். ஆனால் இதனுடைய அடிப்படையான தத்துவம் நிறைய பேருக்கு புரிவதில்லை. இந்த தத்துவம் புரியாத காரணத்தினால்தான் தௌஹீத் என்றால் என்ன, லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமா எதை சொல்லுகிறது, ஏன் இந்த கலிமாவுக்காக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பில் தூக்கி போடப்பட்டார்கள், நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமுதாயத்தினால் எதிர்க்கப்பட்டார்கள், ஏன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்வதற்காக வேண்டி ஃபிரௌன் புறப்பட்டான், ஏன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த மக்கள் கொலை செய்வதற்கு முன் வந்தார்கள், இந்த கலிமாவை சொன்னதனால் ஏன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த மக்கள் கொடுமைப்படுத்தி அவர்களுடைய ஊரில் இருந்தவர்களை துரத்தினார்கள் என்கிற கோணத்தில் சிந்திப்பதில்லை. ஜஸ்ட் ஒரு வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற வார்த்தை, இதற்காக நெருப்பிலை தூக்கி போட வேண்டும், இதற்காக ஏன் அவரை கொலை செய்வதற்காக வேண்டி ஃபிரௌன் படையோடு செல்ல வேண்டும், எதற்காக அவரை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்வதற்காக வேண்டி அந்த மக்கள் புறப்பட வேண்டும், ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுங்கள் என்று சொன்னதற்காக வேண்டி ஊரை விட்டு அவர்களை துரத்த வேண்டும், அவர்களுடைய உயிருக்கு விலை பேச வேண்டும் என்கிற கோணத்தில் நாம் யோசிப்பதில்லை. என்னது, சில பள்ளிகளில் போனால் சில தொழுகைகளுக்கு பிறகு லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்வார்கள். நாம சொல்லுவோம் நன்மை, சில தனியாக அதை செய்தால் நன்மை கிடைக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவர் காலையில் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று 100 தடவைகள் சொல்வாராக இருந்தால் அவருக்கு கிடைக்கிற நன்மையை சொல்லுகிறார்கள். முதலாவதாக 10 அடிமைகளை விடுதலை செய்த நன்மை கிடைக்கும், இரண்டாவதாக 100 நன்மைகள் அவருக்கு எழுதப்படும், மூன்றாவதாக 100 பாவங்கள் அவருக்கு அளிக்கப்படும். அதே போல அவருக்கு அன்றைய தினம் மாலை நேரம் வரைக்கும், காலையிலே இதை 100 தடவை ஓதினால் மாலை நேரம் வரைக்கும் ஷைத்தானிடமிருந்து பூரண பாதுகாப்பு அவருக்கு கிடைக்கும். மாலையில் இதை 100 தடவைகள் ஓதினால் விடியும் வரைக்கும், மறுநாள் காலையாகும் வரைக்கும் இந்த நன்மைகள் அவருக்கு கிடைக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அது நம்ம பெரிய அளவில் அதனுடைய ஆழமான அறிவில்லாமல் ஓதினாலும் கிடைக்கும்.
ஆனால் நம்ம சிந்திக்க வேண்டிய இடம், ஏன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுங்கள், லா இலாஹ இல்லல்லாஹை நிலைநாட்டுங்கள் என்று சொன்ன போது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்கள் நெருப்பில் தூக்கி போட்டார்கள், அவர்களை அழிக்க வேண்டும் என்று ஏன் முடிவெடுத்தார்கள் என்பதை சிந்தித்தால் நம்முடைய பலவீனத்திற்கான விடை நமக்கு கிடைக்கும். Mon très cher frère, on comprend que Ibrahim alayhi salatu wassalam n'était pas qu'un simple prophète qui a traversé différentes épreuves. On comprend que toute sa vie, il a souffert pour une seule chose, l'unicité d'Allah, at-tawhid, l'unicité, prêcher l'unicité. Allah est unique. Allah est le seul qui est digne d'être adoré. Pourquoi? Pourquoi nous, aujourd'hui, on n'arrive pas dans notre quotidien à comprendre, à expliciter cela? Moi aussi, je suis musulman, moi aussi, je dis la ilaha illallah, moi aussi, je sais que Allah subhanahu wa ta'ala, il est unique, il est le seul digne d'être adoré. Mais la différence, c'est que nous, malheureusement, c'est en surface. Eux, ils ont compris la profondeur, le sens, le réel, l'aspect qu'il y a derrière la ilaha illallah. Nous, c'est juste en surface. Oh, moi, je dis la ilaha illallah. Et en ce sens, Azali a donné deux exemples. Il a dit, l'être humain, il est très facilement influençable. De quelle sorte? De telle manière à ce que, lorsque souvent on est apprêté dans une assise, on écoute un cheikh qui est là, on écoute un imam qui est là, on écoute le bayan du Jumu'ah, le rappel du vendredi. Il y a quelque chose qui nous affecte. Et il y a un impact derrière, il y a une conséquence derrière, et il y a une décision qui est prise derrière. Exemple, quelqu'un qui priait pas, du jour au lendemain, il se dit c'est bon, moi là j'ai été très négligent, je priais pas mon Créateur comme il se doit. À partir de maintenant, je prends la décision de prier Allah subhanahu wa ta'ala. Il prie Jumu'ah, il vient pour l'Asr, il vient pour le Maghrib, après il vient pour l'Isha, et petit à petit, malheureusement, il n'y a pas la constance qu'il devrait y avoir, ça se dissipe. Il se perd dans ses actes. Pareil, donc ça c'est un exemple dans l'adoration. Cheikh dit que Allah subhanahu wa ta'ala, il nous demande à esclaves que nous sommes, adorateurs que nous sommes, d'avoir une certaine économie, une rigueur dans l'économie au quotidien. Sans ça, on ne peut pas vivre. On est obligé d'avoir un quotidien. Pour avoir un quotidien, il faut qu'on se lève le matin, on va gagner son pain, comme on dit en français, n'est-ce pas? Donc on se doit de se bouger pour aller gagner son pain. Mais Allah subhanahu wa ta'ala, même dans ce gagne-pain, il y a des règles. Quelles sont les règles? T'approches pas de l'usure. T'approches pas des intérêts. C'est haram. T'approches pas de l'usure et de l'intérêt. Dans l'économie, ne t'approche pas de ça. Allah subhanahu wa ta'ala, il l'a ordonné. Comme Cheikh il a récité divers versets du Coran, Allah subhanahu wa ta'ala, directement, il a ordonné, t'approche pas des intérêts de l'usure. Il y a certaines personnes qui sont déjà dedans, qu'Allah les permette de sortir de ces intérêts. Et du jour au lendemain, la personne, elle est frappée pareil par ce discours et elle se dit, c'est bon, je prends la décision, j'arrête les intérêts. Mais elle fait face à une situation qui fait que je sais maintenant que les intérêts, c'est haram, c'est illicite. Je vais faire les démarches pour pouvoir sortir de là, mais la situation, l'ambiance, quelque chose fait que elle ne peut pas sortir immédiatement. Donc la première situation, une personne comprend qu'il faut adorer Allah subhanahu wa ta'ala, il manque la constance. Deuxième situation, on comprend que Allah subhanahu wa ta'ala il a donné un interdit, mais on ne peut pas sortir immédiatement de cet interdit. Pourquoi? Parce que Tawhid, il n'a pas été compris comme il le fallait. Parce que l'unicité d'Allah, il n'a pas été compris comme il le fallait. Pourquoi Nuh alayhi salatu wassalam, il a subi cette épreuve? Pourquoi Ibrahim alayhi salatu wassalam, des personnes ont décidé d'aller le tuer, de l'éliminer? De quelle manière? D'une manière inimaginable, impensable. Pour une personne. Pourquoi? Parce que son message, c'est l'unicité d'Allah. Pourquoi Isa alayhi salatu wassalam, il a été persécuté? Pourquoi ces prophètes, pourquoi Muhammad sallallahu alayhi wa sallam, il a été insulté pour ce message, l'unicité d'Allah? Pourquoi ils l'ont fait quitter sa ville? Parce que le message était l'unicité d'Allah. Et donc,
eux, ces personnes-là, ils ont compris le réel message qui était l'unicité d'Allah, ils l'ont appliqué, et c'est par rapport à cela qu'ils ont été persécutés, mes très chers frères. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த தௌஹீத் என்று சொல்லும்போது இந்த உலகத்தில் வந்த எல்லா நபிமார்களும் எல்லா ரசூல்மார்களும் இந்த தௌஹீதை அவர்களுடைய மக்களுக்கு போதித்தார்கள். முதலில் அவர்கள் போதித்தது தௌஹீதை தான். அந்த வகையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய உம்மத்திற்கு முதலில் போதித்தது இந்த தௌஹீதை தான். அப்ப இந்த தௌஹீதை அவர்கள் போதித்திருக்கிறார்கள். அதனால் மிகப்பெரிய ஒரு மாற்றம் இந்த உலகத்தில் நிகழ்ந்திருக்கிறது. சாதாரணமான மாற்றம் அல்ல. தௌஹீத் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதராக வருகிற போது வருவதற்கு முன்னால் இருந்த அந்த சமுதாயத்தின் நிலையை நீங்கள் படித்திருப்பீர்கள். ஜாஹிலிய சமுதாயம் என்று சொல்கிறோம், ஜாஹிலிய காலம் என்று சொல்கிறோம். எல்லா விதமான அநியாயங்களையும் அந்த மக்கள் செய்து கொண்டிருந்தார்கள். பஞ்சமா பாதகங்கள் என்று சொல்லக்கூடிய அத்தனை பாவங்களையும் செய்து கொண்டிருந்தார்கள். அதிலே மிக பயங்கரமான பாவமாகிய ஷிர்கில் அந்த மக்கள் மூழ்கி போயிருந்தார்கள். ஷிர்கில் எந்த அளவுக்கு மூழ்கி போயிருந்தார்கள் என்றால், அவர்களுடைய ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் ஒரு சிலையை அவர்கள் உருவாக்கி வைத்திருந்தார்கள். தௌஹீதை நிலைநாட்டுவதற்காக கட்டப்பட்ட கஅபா என்கிற அந்த ஆலயத்தை சுற்றி 360க்கு மேற்பட்ட சிலைகளை அவர்கள் கொண்டு வந்து வைத்து விட்டார்கள். அவர்கள் பயணம் செய்யும் போது, புகாரியிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸ், பிரயாணங்கள் கூடுதலாக அரபிகள் செய்வார்கள், நாடோடிகள். எனவே அவர்கள் கூட ஆடுகளை கொண்டு செல்வார்கள். அப்படி ஆடுகளை கொண்டு செல்கிற அவர்கள் சில நேரங்களில் ஒரு கடவுள் பக்தி அவர்களுக்கு வந்துவிட்டால் ஒரு இடத்திலே நின்று மணலை ஒரு குவியலாக ஆக்குவார்கள். அது சரியாமல் இருப்பதற்காக வேண்டி அந்த மணல் குவியலில் அந்த ஆட்டினுடைய பாலை கறப்பார்கள். ஒரு ஷேப்புக்கு அது வரும், அதை வணங்குவார்கள். இந்த அளவுக்கு ஷிர்கில் மிக மோசமான நிலையில் அவர்கள் இருந்தார்கள். அதுபோல அவர்கள் கொலை செய்வதிலே சாதாரணமாகவே நடந்து கொண்டார்கள். சாதாரணம் என்றால் கொலை செய்கிறது சின்ன விஷயம். சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் வாளேந்தி போராடுவதும் இரத்தம் ஓட்டுவதும் அவர்களுடைய இயல்பாகவே இருந்து கொண்டிருந்தது. ஒரு சின்ன விஷயத்திற்காக 40 வருடங்கள் அவர்கள் ஒரு சண்டையில் ஈடுபட்டதாக வரலாறு சொல்லுகிறது. இப்படியாக அவர்கள் கொலை வெறி பிடித்து அலைந்து திரிந்தார்கள். இந்த கொலை வெறியில் கேவலமான ஒரு நிலையில் அவர்கள் இருந்தார்கள். என்னவென்றால், பெண் குழந்தைகள் பிறந்தால் அந்த பெண் குழந்தைகளை அவர்கள் உயிரோடு புதைத்து விடுவார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சொல்லுகிறான், வ இதல் மௌஊதத்து சுஇலத் பிஅய்யி தம்பின் குத்திலத். உயிரோடு புதைக்கப்பட்ட குழந்தைகள் வினவப்படும், எதற்காக நீங்கள் உயிரோடு புதைக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டீர்கள் என்று. அப்படி குழந்தைகளை உயிரோடு புதைக்கக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய புத்தி பேதலித்து போயிருந்தது. மதுபானம் அருந்துவதிலே போட்டி போட்டுக் கொண்டிருந்தார்கள். வீடுகளிலே மதுபான உற்பத்தி நடக்கும், மதுபானம் அருந்துவார்கள். அக்ரமக்குமுல்லாஹ், விபச்சாரத்திலே அவர்கள் மிக தீவிரமாக ஈடுபாடு காட்டினார்கள். கஅபத்துல்லாவுக்கு பக்கத்தில் சில வீடுகளில் கொடிகள் பறக்கும். அதனுடைய அர்த்தம், இந்த வீட்டுக்கு வந்தால் விபச்சாரம் செய்யலாம். சில நேரங்களில் ஒரு வீட்டுக்குள் பலர் போய் விபச்சாரம் செய்கிற நிலையும் இருந்திருக்கிறது. இப்படி விபச்சாரத்திலே எல்லை மீறி இருந்தார்கள். அவர்களுடைய வருமான வழிகளில் பிரதானமாக கொள்ளை அடிப்பது, களவெடுப்பது என்பது இருந்தது, வழிப்பறை கொள்ளை. இப்படியெல்லாம் மிக மோசமான நிலையில் இருந்த அந்த மக்களை இன்று நாம் ரதியல்லாஹு அன்ஹு, ரதியல்லாஹு அன்ஹா, ரதியல்லாஹு அன்ஹும் என்று துஆ செய்கிற அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் மாற்றினார்கள் என்றால் இந்த தௌஹீத் தான் அடிப்படை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Mes très chers frères et sœurs, on comprend que le tawhid n'est pas une chose anodine. Si elle a été enseignée même par notre bien-aimé prophète sallallahu alayhi wa sallam, ce n'est pas une chose banale. Qu'est-ce que le tawhid peut faire? Qu'est-ce que le prêche du tawhid peut faire? Notre bien-aimé prophète sallallahu alayhi wa sallam, il faut savoir qu'il était à Makkah. Makkah Mukarrama, ce qu'on voit aujourd'hui,
n'a pas toujours été ce que l'on connaît de Makkah Mukarrama. À côté même de la Kaaba, Cheikh il dit que c'est rapporté par le hadith de Bukhari, rahmatullahi alayh, l'imam Bukhari, rahmatullahi alayh, qu'il y avait plus de 300 statuettes qui se trouvaient autour de la Kaaba. Que cette époque qu'on connaît tous de Jahiliya, c'est-à-dire d'ignorance, les personnes étaient tellement ignorants qu'ils étaient noyés dans les péchés. Mais des péchés qu'aujourd'hui on peut considérer comme crimes horribles, c'était un quotidien pour eux. Et Hazrat il nous donne divers exemples. Déjà, l'association, le fait d'associer shirk, ils étaient noyés dedans. À quel point? Les Arabes d'antan avaient pour coutume de voyager beaucoup. Et dans leur caravane, ils prenaient des chèvres, des brebis. Et donc, une fois qu'ils devaient s'arrêter, s'ils avaient une poussée d'envie d'adoration, ils prenaient le sable du désert, ils le montaient comme un petit monticule, ils prenaient un peu de lait de chèvre, de lait de brebis, pour que ce monticule ne bouge pas, ils l'imbibaient, et ils vénéraient ce monticule-là comme une divinité. À quel point ils étaient noyés dans le shirk et dans l'ignorance, dans l'insouciance. Pour un oui et pour un non, ils dialoguaient pas avec les paroles comme aujourd'hui, c'était le sabre. Des rivières de sang coulaient. Meurtre, tuer, c'est rien du tout. C'est quelque chose avec lequel ils discutaient. Lui, qu'est-ce qui se passe? Ok, on va s'en prendre à lui, on discutera avec le sabre, avec lui. Donc des rivières de sang coulaient. Puis, autour de la Kaaba, ils étaient noyés dans la fornication. Il y avait des maisons closes avec un drapeau qui indiquait que voilà, ici, si vous venez ici, vous savez ce que vous pouvez faire. Donc des péchés sans limite, ils étaient noyés dedans. Et ces mêmes personnes, du jour au lendemain, jusqu'à aujourd'hui, jusqu'à même après notre mort, ils sont appelés radiyallahu anhum, radiyallahu anha, radiyallahu anhu. Pourquoi? Parce que le prophète sallallahu alayhi wa sallam leur a prêché l'unicité, le tawhid. C'est cette même prêche, cette même parole qui a eu un impact en eux, qui aujourd'hui, du jour au lendemain, ça a changé du tout au tout. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இப்படி ஒரு பெரிய மாற்றம் இந்த தௌஹீதினால் ஏற்பட்டது. சாதாரணமான விஷயம் அல்ல. நமக்கு தெரியும், ஒருவர் ஒன்றுக்கு அடிக்ட் ஆகிவிட்டால், அடிமைப்பட்டு அதிலேயே பழக்கப்பட்டு விட்டால், அதிலிருந்து அவரை விடுவிப்பது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. இப்ப ஜாஹிலிய காலத்தில் இருந்த மக்கள் மதுபானத்திற்கு அடிமைப்பட்டிருந்தார். இந்த மக்கள் மதுபானத்திற்கு அடிமைப்பட்டிருக்கிறவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்து ஒரு செய்தி சொல்லுகிறார்கள். ஒரு தோழரை அனுப்பி, மதீனாவிலே நீங்கள் தெரு தெருவாக சென்று இந்த செய்தியை சொல்லிவிட்டு வாருங்கள் என்றார். அல்லாஹு தஆலா மதுபானத்தை உங்களுக்கு ஹராமாக்கி விட்டான். இவ்வளவுதான் அந்த அறிவித்தல். அல்லாஹு தஆலா மதுபானத்தை உங்களுக்கு ஹராமாக்கி விட்டான், இதை நீங்கள் அறிவித்து விட்டு வாருங்கள் என்று சொன்னார். அந்த நபித்தோழர் போய் ஒவ்வொரு தெருவாக நின்று இந்த செய்தியை அறிவிக்கிறார். சுப்ஹானல்லாஹ், என்ன நடந்தது தெரியுமா? நம்ம படித்திருக்கிறோம், மதீனாவின் தெருக்கள் எல்லாம் மது ஆறாக ஓடியது. ஏனென்றால் வீடுகளிலே வைத்திருந்த அவ்வளவு மதுபானங்களையும் கொண்டு வந்து அவர்கள் கொட்டிவிட்டார்கள். விபச்சாரம் செய்வதை அல்லாஹுடைய தூதர் தடுக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ், இரண்டு விபச்சார செய்திகள் ரெக்கார்ட் ஆகி இருக்கின்றன. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் காலத்தில் இந்த விபச்சாரம் ஹராம் என்று சொன்ன பிறகு இரண்டு விபச்சார செய்திகள் பதிவு செய்யப்பட்டு, அந்த இரண்டும் எப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன என்றால், யாரும் பார்க்கவில்லை, யாரும் காணவில்லை. அவர்களாக வலண்டியராக வந்து, யா ரசூலல்லாஹ், நான் விபச்சாரம் செய்து விட்டேன், என்னை பரிசுத்தப்படுத்துங்கள். வந்தவர்கள் அப்படித்தான் வந்தார்கள். மாயிஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற நபித்தோழர் வருகிறார். தஹிர்னி யா ரசூலல்லாஹ்,
அல்லாஹுடைய தூதரை என்னை பரிசுத்தப்படுத்துங்கள், என்னை பரிசுத்தப்படுத்துங்கள் என்று ஒரு பைத்தியம் பிடித்தவரை போல ஓடி வருகிறார். அவரால் தான் செய்த விபச்சாரத்தை ஜீரணிக்க அவரால் முடியவில்லை. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப திரும்ப அவரை அனுப்பி வைக்கிறார்கள். நீ ஒரு பெண்ணோடு தனிமையாக இருந்திருப்பாய், தௌபா செய். நீ ஒரு பெண்ணை முத்தமிட்டிருப்பாய், தௌபா செய். உனக்கு தண்டனை இல்லை இந்த உலகத்தில் என்று சொன்ன போதெல்லாம் அவர் போய் திரும்ப வந்து, யா ரசூலல்லாஹ், நான் விபச்சாரம் செய்து விட்டேன், என்னை பரிசுத்தப்படுத்துங்கள் என்று சொன்ன பிறகு அல்லாஹுடைய தூதர் அவருக்கு கல்லால் எறிந்து கொலை செய்யுமாறு தீர்ப்பு வழங்கினார்கள். அதே போல காமிதியா என்கிற கோத்திரத்து பெண்மணி விபச்சாரம் செய்கிறார்கள். யாரும் பார்க்கவில்லை. அவராக வந்து அல்லாஹுடைய தூதரிடத்திலே, யா ரசூலல்லாஹ், நான் விபச்சாரம் செய்து விட்டேன், என்னை பரிசுத்தப்படுத்துங்கள் என்று சொன்ன போது அல்லாஹுடைய தூதர் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிற நேரத்தில் அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், மாஇஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை திருப்பி அனுப்ப பார்த்தது போல என்னையும் அனுப்ப பார்க்கிறீர்களா? இல்லை யா ரசூலல்லாஹ், உண்மையிலே நான் விபச்சாரம் செய்திருக்கிறேன், என்னுடைய வயிறு சாட்சி அதற்கு, என்னுடைய கற்பத்திலே குழந்தை இருக்கிறது என்று சொன்ன போது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், உனக்கு தண்டனை இருக்கிறது, ஆனால் குழந்தையை பெற்றுவிட்டு வா என்று சொன்னார்கள். எந்த பாதுகாப்பும் கொடுக்கவில்லை. எந்த ஒரு சஹாபியிடம் இவரை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் என்று சொல்லவில்லை, அனுப்பிவிட்டார்கள். அந்த பெண்மணி குழந்தை பெற்று நிஃபாசோடு, பிரசவ ருதுவோடு அல்லாஹுடைய தூதரிடத்திலே வந்து சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், நான் குழந்தையை பெற்று விட்டேன், என்னை பரிசுத்தப்படுத்துங்கள் என்று. அல்லாஹுடைய தூதர் மீண்டும் சான்ஸ் கொடுக்கிறார்கள். சொன்னார்கள், உன்னுடைய குழந்தைக்கு பால் கொடுக்க வேண்டிய பொறுப்பு உன்னுடையது, 2 வருடங்கள் நீ பால் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த பெண்மணி போய் 2 வருடங்கள் பால் கொடுத்து பால்குடி மறக்கடித்து குழந்தையின் கையிலே ஒரு ரொட்டி துண்டை கொடுத்து கொண்டு கூட்டி வந்து சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய குழந்தை பால்குடி மறந்து விட்டது, என்னுடைய குழந்தை பால்குடி மறந்து விட்டது, என்னை பரிசுத்தப்படுத்துங்கள். அதற்கு பிறகு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணை ஒரு குழியிலே நாட்டி கல்லால் எறிந்து கொலை செய்யுமாறு சொன்னார்கள். இப்படி மதுபானத்திற்கு அடிமைப்பட்டிருந்தவர்கள் மதுபானத்தை கொட்டுகிறார்கள், விபச்சாரத்திற்கு அடிமைப்பட்டிருந்தவர்கள் விபச்சாரத்தை விடுகிறார்கள், மார்க்க கடமைகளான தொழுகை போன்ற கடமைகளிலே பெர்ஃபெக்டாக ஈடுபடுகிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்களுடைய காலத்தில், சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், எங்களுடைய காலத்தில் ஜமாஅத்து தொழுகையை நாங்கள் எல்லோரும் பேணி தொழுவோம். எங்களுடைய காலத்தில் ஜமாஅத்து தொழுகையில் பொடுபோக்காக இருப்பவர்கள் இல்லா முனாஃபிகுன் மஅலூமுன் நிஃபாக், தெளிவாக அறியப்பட்ட முனாஃபிக்கை தவிர வேறு யாரும் ஜமாத்தை மிஸ் பண்ண மாட்டோம், அந்த அளவுக்கு தொழுகையிலே நாங்கள் பேணுதலாக இருந்தோம் என்று சொல்கிறார்கள். ஜக்காத் அப்படி கொடுத்தார்கள், ஹஜ் செய்தார்கள், ரமலானிலே நோன்பு நோற்றார்கள், திக்ர் செய்தார்கள், மார்க்க கடமைகளிலே ஈடுபாடு காட்டினார்கள், பெண்கள் ஹிஜாபுடைய சட்டங்களை பேணினார்கள், வீடுகளிலே அஜ்னபி மஹ்ரமி சட்டங்கள் பேணப்பட்டன. அவர்கள் இந்த நிலைக்கு மாறியதற்கு அடிப்படை காரணமே தௌஹீத் தான். நம்மட பிரச்சனை என்னென்றால், வட்டியை பற்றி பேசுகிறோம், சூதாட்டத்தை பற்றி பேசுகிறோம், தொழுகையை பற்றி பேசுகிறோம், நோன்பை பற்றி பேசுகிறோம், ஆனால் தௌஹீதை பற்றி பேசுவதில்லை. தௌஹீதை பற்றி பேசினால்தான் நல்ல மாற்றங்கள் வரும். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 23 ஆண்டு கால தஅவா வரலாற்றில் அவர்கள் இந்த சட்டங்களை பற்றி பேசியது மதீனாவில் இருந்த 10 வருடங்கள் தான். தொழுகை பற்றி பேசியது, எப்படி தொழ வேண்டும், இன்றைக்கு நம்முடைய சண்டையெல்லாம் எப்படி தொழுவது என்பது. இந்த தொழுகையினுடைய முறையை பற்றி அவர்கள் பேசியது மதீனாவுடைய அந்த 10 வருடத்திற்குள் தான். நோன்பை பற்றி பேசியது ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டில் இருந்துதான். ஹஜ்ஜை பற்றி பேசியது ஹிஜ்ரி 8க்கு பிறகுதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜக்காத்தை பற்றி பேசியதும் மதீனாவுக்கு வந்த பிறகுதான். ஹிஜாபை பற்றி பேசியது மதீனாவுக்கு வந்த பிறகுதான். இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சட்டங்கள் பற்றி பேசியதெல்லாம் மதீனாவுக்கு வந்த பிறகு. அப்ப மக்காவில் என்ன செய்தார்கள்? 13 ஆண்டுகள் அவர்கள் தொழுங்கள் என்று பேசவில்லை, நோன்பு பிடியுங்கள் என்று பேசவில்லை, ஹிஜாப் அணியுங்கள் என்று பேசவில்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஆடை அணியுங்கள் என்று பேசவில்லை. மாறாக மக்காவில் இருந்த 13 வருடங்களும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசியது முழுக்க முழுக்க தௌஹீத் என்பதை இந்த சமுதாயம் எப்போது மீண்டும் நினைவுபடுத்த ஆரம்பிக்குமோ அப்போதுதான் இந்த சமுதாயத்தில் தெளிவான மாற்றத்தை நாம் காண முடியும் என்பதை இதன் மூலம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Mes très chers frères, l'importance du tawhid, comme je ne cesse de le répéter depuis le début, elle n'est pas anodine ou prendre à la légère l'unicité d'Allah. Le message que le prophète sallallahu alayhi wa sallam nous a transmis n'est pas à prendre à la légère. Comment le message que le prophète sallallahu alayhi wa sallam a transmis,
impacté la vie des compagnons de notre bien-aimé prophète sallallahu alayhi wa sallam. Comme on a pu le voir, il y avait également le péché de la consommation de l'alcool qui était répandu dans toutes les maisons. Le prophète sallallahu alayhi wa sallam reçoit l'ordre d'annoncer que la consommation d'alcool est interdite. Il appelle un sahaba, un compagnon, il lui dit, toi, transmets juste ce message. Allah a ordonné que la consommation d'alcool est interdite. Cet homme sort, ce compagnon sort dans les rues de Madina. Il annonce que le prophète d'Allah sallallahu alayhi wa sallam a annoncé ceci. Chaque coin de rue, il annonce cela. Quelques minutes à peine après, les rues de Madina Munawwara étaient remplies d'alcool. Pourquoi? Pour la simple et bonne raison que l'ordre d'Allah a été transmis par le prophète sallallahu alayhi wa sallam. Il n'y a pas de doute, il n'y a pas de discussion, il n'y a pas de débat. On prend les récipients et on les détruit. En pleine rue, les récipients d'alcool complets étaient détruits. Plus personne n'a consommé de l'alcool. Pareil, dès lors que le prophète sallallahu alayhi wa sallam a annoncé que la fornication et l'adultère est interdit, Allah a interdit cela. Après cette annonce, il n'y a eu que 2 cas de figure, et même ces 2 cas de figure que Hazrat mentionne, ce sont des cas de figure que personne, nul œil n'a vu et nulle oreille n'a entendu. Mais cet homme était tellement atteint de son acte odieux qu'il est venu voir le prophète sallallahu alayhi wa sallam et il lui a dit « Ya Rasulallah, purifie-moi, j'ai commis la fornication. Ya Rasulallah, pardonne-moi, demande le pardon pour moi, j'ai commis la fornication. » Le prophète sallallahu alayhi wa sallam il a refusé de l'entendre parce qu'il n'y avait pas de témoin, il n'y avait pas de preuve. Le prophète sallallahu alayhi wa sallam lui a dit « Non, c'est pas possible, tu n'as pas fait cela, rentre chez toi. » Il part, il revient. « Ya Rasulallah, j'ai commis la fornication, pardonnez-moi, purifiez-moi. » Il dit « Non, tu as dû faire cela d'une autre manière, tu as dû juste poser ta main, tu as dû juste plusieurs allers-retours. » Le prophète sallallahu alayhi wa sallam il le renvoie, il revient. Le prophète sallallahu alayhi wa sallam lui dit « Tu étais juste peut-être en sa présence. » Part, il revient. Il était tellement atteint qu'il y a des versions qui disent qu'il était sous la folie de l'emprise de cet acte, de ce regret, de ce remords. Le prophète sallallahu alayhi wa sallam, arrivé à un stade, il a dit que cet homme soit châtié. Donc il y a un fossé qui a été creusé et il a été lapidé en lui jetant des pierres. Pareil, le deuxième cas, c'est une femme qui vient cette fois-ci qui dit « Ya Rasulallah, j'ai commis la fornication. » Et le prophète sallallahu alayhi wa sallam, pareil, il lui dit « Non, ce n'est pas possible. » Et la femme, elle lui dit « Ya Rasulallah, tu essayes de faire la même chose que tu as fait au précédent. Tu essayes de le renvoyer, mais il n'en est pas ainsi, Ya Rasulallah. La preuve se trouve dans mon ventre, Ya Rasulallah. La preuve de mon acte se trouve dans mon ventre, Ya Rasulallah. » Et le prophète sallallahu alayhi wa sallam, même là, pour le clément qu'il était, il lui dit « Va, finis ta période de grossesse et reviens. » La femme finit sa période de grossesse tout de suite après l'accouchement. Je dis bien tout de suite après l'accouchement, même pas avoir attendu que ses lochis se terminent. Elle se lève, elle vient voir Ya Rasulallah avec le bébé dans les bras, le nourrisson. Elle dit Ya Rasulallah, j'ai commis la fornication, j'ai respecté ton délai, je suis là. Purifie-moi, pardonne-moi. Il lui dit non, qui d'autre va allaiter cet enfant? Personne d'autre que toi va allaiter cet enfant. Repars allaiter cet enfant durant 2 années et on verra après. La femme s'exécute. Elle part allaiter l'enfant. Une fois que ces 2 années se sont finies, elle donne un pain, un morceau de pain, elle revient voir le prophète sallallahu alayhi wa sallam. Elle lui dit Ya Rasulallah, j'ai respecté encore une fois mon délai, mais je ne peux pas supporter l'acte ignoble que j'ai commis. Purifie-moi. Pareil, le prophète sallallahu alayhi wa sallam, il ordonne la lapidation sur elle. Donc, ces décisions, mes très chers frères, elles ont été régies par quoi? C'est quel impact qui a fait que ces personnes, du jour au lendemain, qui étaient pécheurs, nonchalants, qui ne discutaient, qui ne réfléchissaient même pas sur les actes qu'ils commettaient, du jour au lendemain, quel est l'acte, quelle est la chose qui leur a fait changer du jour au lendemain? C'est le tawhid, mes très chers frères. Le prophète sallallahu alayhi wa sallam, il n'a pas dit prie comme cela. Il n'a pas dit habille-toi comme cela, vêtis-toi comme cela. Le prophète sallallahu alayhi wa sallam, 10 années, mes très chers frères, lorsqu'il était à Médine, mes très chers frères et sœurs, c'est le tawhid. C'est le prêche de l'unicité d'Allah, le prêche de la parole de l'unicité d'Allah qui a fait que cet impact a eu lieu sur ces personnes-là.
Nous, quand est-ce que cet impact va arriver sur nous, mes très chers frères et sœurs? அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இப்போ நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹுவை நோக்கிய பயணம் சீராக ஒழுங்காக அமைய வேண்டும் என்றால் ஒரே வழி தௌஹீதை நாம் சரியாக புரிந்து கொள்வது என்பதுதான். தௌஹீத் என்றால் என்ன? இப்போ தௌஹீதை புரிய வேண்டும் என்றால் தௌஹீத் என்றால் என்ன என்று கேட்டால் மிக சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் அல்லாஹுவை சரியாக புரிந்து கொள்வதுதான் தௌஹீத். அல்லாஹுவை சரியாக புரிந்து கொள்வதுதான் தௌஹீத். இப்ப அல்லாஹுவை சரியாக புரியாத காரணத்தினால்தான் அவர்கள் அல்லாஹுக்கு இணை வைத்தார்கள். அல்லாஹுவை சரியாக புரியாதனால்தான் பாவச் செயல்களில் ஈடுபட்டார்கள். எனவே அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது வமா கதருல்லாஹ ஹக்க கத்ரிஹி, அவர்கள் அல்லாஹுவை மதிக்க வேண்டிய சரியான முறையில் மதிக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்கிறார். அந்த காலத்தில் இருந்த முஷ்ரிக்குகள் அல்லாஹுவை மதிக்க வேண்டிய சரியான முறையில் மதிக்கவில்லை. அல்லாஹ் இருக்கிறான் என்று ஏற்றுக்கொண்டார்கள். அல்லாஹ் இல்லை என்று அவர்கள் சொல்லவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தந்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதராக வருவதற்கு முதல் பிறந்தவர், அது சாதாரணமாக தெரிந்த விஷயம். அவருடைய பெயர் என்ன? அப்துல்லா. அல்லாஹுடைய அப்து என்றுதான் பெயர் வைத்தார்கள். காபத்துல்லாவை ஆப்ரஹாவுடைய படை அடிக்க வந்த நேரத்தில் அப்துல் முத்தலிப் என்ன சொன்னார்? என்னுடைய ஒட்டகங்களை எனக்கு கொடுத்து விடுங்கள். வ இன்னலில் கஅபத்தி ரப்பன் லயஹ்மீஹா, காபாவுக்கு ஒரு ரப் இருக்கிறான், அவன் அதை பாதுகாப்பான் என்று சொன்னார்கள். அப்ப அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்று அவர்கள் நம்பி இருந்தார்கள். குர்ஆனில் நிறைய இடங்களிலே அல்லாஹ் சொல்கிறான், வல இன் சஅல்தஹும் மன் ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த் லயகூலுன்னல்லாஹ், வானங்களையும் பூமியையும் படைத்தது யார் என்று நபியே நீ அவர்களிடம் கேட்டால், அவர்கள் என்று சொல்வது மக்காவில் இருந்து அபூ ஜஹல், அபூ லஹப், உத்பா, உமையா போன்ற முஷ்ரிக்குகள் குஃபார்களிடம் நீ வானங்களை பூமியை படைத்தது யார் என்று கேட்டால் அல்லாஹ் என்பார்கள். வானத்திலிருந்து மழையை பொழிய செய்வது யார் என்று கேட்டால் அல்லாஹ் என்பார்கள். உங்களுக்கு ரிஸ்க் தருவது யார் என்று கேட்டால் அல்லாஹ் என்பார்கள். ஆனால் அவர்கள் வமா கதருல்லாஹ ஹக்க கத்ரிஹி, அல்லாஹ் இருக்கிறான் என்று நம்பினார்கள். அல்லாஹுவை சரியான முறையில் மதிக்கவில்லை. அல்லாஹுவை சரியான முறையில் மதிக்காததற்கு காரணம் அல்லாஹுவை அவர்களுக்கு தெரியாது. அல்லாஹுவை தெரியப்படுத்துவதுதான் நபியுடைய முதல் பணியாக இருந்தது, அல்லாஹுவை அறிமுகப்படுத்துவது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, உங்களிடத்தில் நான் கேட்கிறேன், நம்மில் எத்தனை பேருக்கு அல்லாஹுவை தெரியும்? யோசிப்போம், பதில் சொல்லுவோம். உடனே எனக்கு தெரியும் என்று எல்லோரும் சொல்வதில்லை. இந்த கேள்வி நம்மிடம் கேட்கப்பட்டால் நாம் யாருமே எனக்கு என்னுடைய ரப்பை தெரியும் என்று வரமாட்டோம். ஏனென்றால் ஒன்றை ஒருவர் தனக்கு தெரியும் என்று சொன்னால் அது பற்றிய கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்ல வேண்டும். ஒருவரிடத்தில் உங்களுக்கு கம்ப்யூட்டரில் உள்ள ஒரு புரோகிராமை பற்றி தெரியுமா என்று கேட்டால் ஆம் என்று சொல்கிறார் என்றால் அப்படின்னா என்ன என்று கேட்டால் பதில் சொல்லணும். அப்படி பதில் சொல்லாமல் எனக்கு தெரியும் என்று சொல்வது ஒரு நுழைஜ் அல்லது. அந்த அடிப்படையில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இப்ப உண்மையில் நம்மில் நிறைய பேருக்கு அல்லாஹுவை தெரியாது. அல்லாஹுவை தெரியாத காரணத்தினால்தான் நம்மில் நம்முடைய சமுதாயத்தில் சிலர் அல்லாஹுவிடத்தில் கேட்க வேண்டிய விஷயங்களை அல்லாஹுடைய அடியார்களிடத்தில் போய் கேட்கிறார்கள். ஏன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு அல்லாஹ்வை தெரியல. இந்த அவுலியாக்களை, நல்லடியார்களை, இறை நேசர்களை அவர்கள் புரிந்து கொண்ட அளவுக்கு அல்லாஹ்வை புரியவில்லை. எனவே அவர்களிடம் போய் துவா கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப நம்ம பார்க்கிறோம். இப்ப நான் இத்தாலியிலே கவனித்தேன். சகோதரர்கள் சொல்வார்கள், இந்த இடத்துல மெதுவா போங்க, கேமரா இருக்கி என்று சொல்வார்கள். டிரைவிங் பண்ணும்போது கேமரா இருக்கிறது, கவனமாக போங்கள், மெதுவாக போங்கள் என்று சொல்கிறார்கள், கைட் பண்றார். அப்ப அவர்களுடைய டிரைவிங்ல ஒரு டிசிப்ளின் வருகிறது. இந்த டிரைவிங்ல டிசிப்ளின் வருவதற்கு காரணம் அந்த ரோடுகளிலே பொருத்தப்பட்டிருக்கிற கேமரா. அந்த கேமரா பார்க்கிறது, அது ஃபிளாஷ் பண்ணும், ஃபைன் வரும், நம்புகிறோம். எனவே நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுகிறதா இல்லையா? ஏற்படுகிறது. ஆனால் அல்லாஹ்வை பசீர் என்று சொல்லுகிறோம். பசீர் என்றால் என்ன? பார்ப்பவன். ஆனால் அல்லாஹுடைய விஷயத்தில் டிசிப்ளின் கிடையாது.
அல்லாஹ் சமீ என்று சொல்கிறோம். சமீ என்றால் என்ன? கேட்பவன். இப்ப ஒரு இடத்துல இப்ப நான் பேசிக் கொண்டிருக்கிறேன், சுப்ஹானல்லாஹ், நீங்க யாருமே யாருடனும் பேசாமல் அப்படியே உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஒரு டிசிப்ளின். ஏனென்றால் முன்னால் ஒருவர் உட்கார்ந்திருக்கிறார், அவர் எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். எனவே இந்த இடத்தில் நமக்கிடையில் பேசிக்கொள்வது என்பது டிசிப்ளின் கிடையாது. நம்முடைய மனம் சொல்லுகிறது, நம்ம அதை பின்பற்றுகிறோம். ஆனால் அல்லாஹு தஆலா சமீ என்று தன்னை சொல்லிவிட்டு, நீ புறம் பேசாதே, பொய் பேசாதே, அவதூறு பேசாதே என்று சொல்கிறான். நமக்கு நத்திங். நம்மளோட பாட்டுக்கு பேசிட்டே இருக்கிறோம். ரைட்? அதே போல அல் அலீம் அல்லாஹுடைய ஒரு மிக முக்கியமான பெயர். அலீம் என்றால் எல்லாவற்றையும் நன்கறிந்தவன். எந்த அளவுக்கு நன்கறிந்தவன்? யஅலமு ஹாயினத்தல் அயுன் வமா துஃபிஸ் சுதூர். உங்களுடைய கண்களால் நீங்கள் சும்மா இப்படி சாடை செய்தாலும் அல்லாஹ் அறிவான். உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் மறைத்து வைத்திருப்பதையும் அல்லாஹ் அறிவான். இன்னும் அதை அல்லாஹு தஆலா தெளிவாக சொல்லுகிறான், வமா தஸ்குது மின் வரகத்தின் இல்லா யஅலமுஹா. மரத்திலிருந்து ஒரு இலை விழுந்தாலும், எந்த மரம், எந்த மரமாக இருந்தாலும், எந்த காடு, எந்த காடாக இருந்தாலும், எந்த மரத்திலிருந்து ஒரு இலை விழுந்தாலும் அல்லாஹுடைய அறிவுக்கு எட்டாமல் அந்த இலை விழாது. சுப்ஹானல்லாஹ். இப்படியாக அல்லாஹ் அவனை பற்றி சொல்லுகிறான். நமக்கு அது ஒரு பொருட்டே இல்லை. நம்முடைய பெற்றோர் அறிவார்கள், நம்முடைய பிள்ளைகள் அறிவார்கள், நம்முடைய பாஸ் அறிவார், நம்முடைய டீச்சர் அறிவார், கணவன் அறிவார், மனைவி அறிந்து கொள்வாள் என்று வரும்போது டிசிப்ளின் வருகிறது. அல்லாஹ் அறிவான் என்கிற போது டிசிப்ளின் கிடையாது. இப்ப பிரச்சனை எங்கே என்பது உங்களுக்கு புரிந்திருக்கும். அல்லாஹ்வை நம்ம சும்மா சாதாரணமாக நினைத்து கொண்டிருக்கிறோம். அதிலும் நமக்கு தரப்படுகிற ஒரு தர்பியா என்னென்றால், அல்லாஹ்வை பயப்படுங்கள். அல்லாஹ்வை சின்ன வயதிலிருந்து பிள்ளைகளுக்கு கொடுக்கிற பயிற்சி, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். கொத்துபாவில ஹத்தீப் மிம்பருக்கு என்ன சொல்லுவார்? அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். பிள்ளைகளுக்கு பெற்றோர் தர்பியா கொடுக்கும் போது என்ன சொல்லுவாங்க? அல்லாஹ்வை பயந்து கொள்ள. பொய் சொன்னா அல்லாஹ் சுடுவான், அல்லாஹ் நரகத்தில் போடுவான், பொய் சொல்லாதீங்க. கணவன் மனைவியிட்ட சொல்ல அல்லாஹ் பயந்து கொள், மனைவி கணவன்கிட்ட சொல்ல அல்லாஹ் பயந்து கொள், டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்றது அல்லாஹ் பயந்து கொள். பயந்து கொள்ளுங்கள், பயந்து கொள்ளுங்கள் என்பது மட்டும் சொல்லப்படுகிறதே தவிர அல்லாஹ் மீது அன்பு வையுங்கள் என்பது சொல்லப்படவில்லை. அல்லாஹ் தண்டிப்பவன் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் இரக்கமுள்ளவன் என்பது நம்முடைய உள்ளங்களில் பதியவில்லை. அல்லாஹ் இரக்கமுள்ளவன் சாதாரணமாக அல்ல. அல்லாஹுடைய இரண்டு பெரிய பெயர்கள், முக்கியமான பெயர்கள், அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்ற பெயர்கள். இந்த அர் ரஹ்மான் என்கிற பெயரை குர்ஆனில் 57 இடங்களில் திரும்ப திரும்ப சொல்லி இருக்கிறார். அர் ரஹீம் என்கிற பெயரை 114 இடங்களிலே அல்லாஹு தஆலா சொல்லியிருக்கிறான். அல்லாஹுடைய ரஹ்மத் விசாலமானது. ஒரு மனிதனுக்கு அல்லாஹுடைய ரஹ்மத்தை பற்றி தெரிந்தால், அல்லாஹுடைய இல்மை பற்றி தெரிந்தால், அல்லாஹுடைய குத்ரத் என்கிற வல்லமையையும் ஆற்றலையும் பற்றி தெரிந்தால் அவனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை புரிந்தார்கள். சுப்ஹானல்லாஹ் சொன்ன வார்த்தை சின்ன ஒரு வார்த்தை, ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அவ்வளவுதான். ஆனால் அந்த வார்த்தையின் விளைவு, பாதிப்பு, நெருப்பு குளிராகவும் பாதுகாப்பாக மாறியது. இது கதையல்ல, புராணம் அல்ல, அல்லது சம்பவம் அல்ல. இது உண்மையாக நடந்த வரலாறு. குர்ஆன் சொல்லுகிற வரலாறு. நமக்கு இதை நம்ப முடியல. இதே ஸ்டைலில் வந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து பயங்காட்டுகிறார்கள். இன்னன் நாஸ கத் ஜமஉ லகும் ஃபக்ஷௌஹும். மனிதர்கள், அதாவது எதிரிகள் உங்களுக்கு எதிராக ஒன்று சேர்ந்து விட்டார்கள், நீங்கள் அவர்களை பயந்து கொள்ளுங்கள் என்று சொன்னபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் போதுமானவன் என்று சொன்னார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை புரிந்தார்கள். ஃபிரௌன் அவர்களை கொலை செய்வதற்காக துரத்தி கொண்டு வருகிறான். அந்த நேரத்தில் கடல் வருகிறது, கடல் குறுக்கே நிற்கிறது. பின்னால் ஃபிரௌன் கோபத்தோடு தன்னுடைய இராணுவத்தை கூட்டிக் கொண்டு வருகிறான். கூட இருந்த பலவீனமான மக்கள் சொன்னார்கள், இன்னல முதரகூன், மூசாவை வசமாக மாட்டிக்கொண்டோம் என்று சொன்னார்கள். அல்லாஹுவை சரியாக புரிந்து கொண்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், கல்லா, நான் மாட்டவில்லை, இன்ன மஇய ரப்பி சயஹ்தீன்,
என்னோடு என்னுடைய ரப் இருக்கிறான், அவன் எனக்கு ஒரு வழியை காட்டுவான் என்று சொன்னார்கள். உடனே அல்லாஹ் சொன்னான், மூசாவை என்னுடைய கையில் இருக்கிற தடியினால் கடலில் அடி என்றான். அல்லாஹின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக, தவக்குள் வைத்தவர்களாக அடித்தார்கள். ஃபன்ஃபலகல் பஹர், கடல் பிளந்து அந்த கடலுக்குள் மலைகள் போன்று அல்லாஹு தஆலா வழிகளை ஏற்படுத்துகிறான். சுப்ஹானல்லாஹ். இப்ப அல்லாஹ்வை ஒரு மனிதன் புரிந்து கொண்டால் எந்த ஒரு கஷ்டமான நிலையிலும் அவன் என்னோடு என்னுடைய ரப் இருக்கிறான் என்பதில் உறுதியாக இருப்பான். இங்கு பேச்சளவில் மட்டும்தான் இருக்கிறது. உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்து என்னிடம் முறைப்படும் போது நான் சொல்லுகிறேன், அல்லாஹ் இருக்கிறான், கைவிட மாட்டான், பொறுமையாக இருங்கள் என்று சொல்கிறேன். ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனை வந்து விட்டால் நிலை குலைந்து விடுகிறேன், தடுமாறுகிறேன், ஸ்ட்ரெஸ் ஆகிறேன், டிப்ரெஷன் ஆகிறேன், டாக்டர்களை தேடுகிறேன், மருந்து மாத்திரைகளை உட்கொள்கிறேன், தூக்கமில்லாமல் தடுமாறுகிறேன். அடுத்தவனுக்கு அட்வைஸ் பண்ணும் போது மட்டும் என்னோடு அல்லாஹ் இருக்கிறான் என்று நம்பு என்று சொல்கிறோம். என்னால் நம்ப முடியவில்லை என்றால் நம் எல்லோருடைய பிரச்சனையும் இதுதான். தௌஹீத் தெரியவில்லை, தௌஹீத் சரியாக பேசப்படவும் இல்லை. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறும் அவர்களுடைய குடும்பத்தின் வரலாறும் இந்த தௌஹீதை அவர்கள் புரிந்து கொண்டதற்கு அற்புதமான ஆதாரங்களாகும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிறைய நீண்ட வரலாறு, அந்த வரலாறு நீங்கள் படித்திருப்பீர்கள். இந்த இடத்திற்கு தேவையானதை மாத்திரம் சொல்கிறேன். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மனைவி ஹாஜரையும் குழந்தை கைக்குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் மக்காவுக்கு கொண்டு போய், மனித சஞ்சாரமே இல்லாத, மனிதர்கள் யாரும் இல்லை, வெறும் ஒரு பள்ளத்தாக்கு, தண்ணீர் கிடையாது, பழம் தரக்கூடிய மரங்கள் கிடையாது, ஒன்றுமே இல்லை. அந்த பள்ளத்தாக்கிலே கொண்டு போய் 2 பேரையும் வைக்கிறார்கள். கொஞ்சம் பேரிச்சம்பளம் உணவு கொஞ்சம் இருக்கிறது. அந்த உணவு ஒரு 2 நாட்களுக்கு அல்லது 3 நாட்களுக்கு போதுமான அளவு இருக்கிறது. கொண்டு போய் ஒரு தாயையும் ஒரு பெண்ணையும், இதுவும் கற்பனை அல்ல, புகாரியில் வருகிற ஹதீஸில், ஒரு தாயையும் ஒரு பெண்ணையும் ஒரு கைக்குழந்தையையும் வைத்து விட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திரும்புகிறார்கள். திரும்புறாங்கன்னா அங்கிருந்து வெளியாகிறாங்க. ஹாஜர் வந்து கேட்கிறார்கள், எங்கே போகிறீர்கள்? அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் பலஸ்தீனத்திற்கு போகிறேன். மக்காவில் எங்களை விட்டு விட்டு பலஸ்தீனத்திற்கு போகிறீர்கள். எப்படி ஒரு பெண் இதை எடுத்துக்கொள்வார்? அந்த பெண்ணுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்க வேண்டும்? கொஞ்சம் யோசிங்க. இப்ப நீங்க இங்க ஃபேமிலியை விட்டுட்டு ஒரு பச்சிளம் குழந்தையோடு மனைவியை விட்டுட்டு நீங்க ஊருக்கு போறதாக இருந்தா கூட மனைவி பொறுக்க மாட்டாங்க. சப்போர்ட்டுக்கு யாரும் இல்லை, இது ஃபுல்லா ஊர் மக்கள் இருக்கு, தெரிஞ்சவங்க இருக்கு, ரிலேட்டிவ்ஸ் இருக்கு. அங்க யாருமே இல்லை, கூப்பிட்டால் கூட உதவிக்கு வருவதற்கு யாரும் இல்லை. அந்த இடத்திலே விட்டு விட்டு போகிற போது ஹாஜர் தௌஹீதை புரிந்து கொண்ட காரணத்தினால் வந்து கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? நீங்கள் பலஸ்தீனத்திற்கு எங்களை விட்டு விட்டு போகிறீர்களே, அல்லாஹு அமரக பிஹாதா, இவ்வாறு செய்யுமாறு அல்லாஹுதான் உங்களுக்கு உத்தரவிட்டானா என்று கேட்டார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிதானமாக அமைதியாக சொன்னார்கள், ஆம், அல்லாஹுடைய உத்தரவு இது. சுப்ஹானல்லாஹ். அந்த பெண்மணியுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன தெரியுமா? இதன் லன் யுதையனா, அல்லாஹ் உங்களை போகச் சொன்னால் அல்லாஹ் எங்களை கைவிடவே மாட்டார். சுப்ஹானல்லாஹ். இது வராது. இப்ப நம்ம எவ்வளவுதான் பேசினாலும் இந்த வார்த்தை நம்முடைய வாயிலிருந்து வருவது அரிது. இல்லா மன் ரஹிம ரப்பி, அல்லாஹ் நாடிய, அல்லாஹுவை புரிந்து கொண்ட சில மக்களிடம் இந்த நிலைப்பாடு இருக்கும். பெரும்பாலானவர்கள் நிலை குலைவதை பார்க்கிறோம். அதனாலதான் இன்றைக்கு ஸ்ட்ரெஸ் என்றோம், டிப்ரெஷன் என்றோம், கவுன்சிலிங் என்று சொல்கிறோம், சைக்காட்ரிஸ்ட் என்று சொல்கிறோம், ஒரு பக்கம் சைக்கோ தெரபிஸ்ட் என்கிறோம், மருந்து மாத்திரைகள் என்று அலைகிறோம். இன்னும் கொஞ்சம் பேர் மூட நம்பிக்கைகளின் பக்கம் போய்கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா நிம்மதி இல்லை. அல்லாஹுவை சரியாக புரிந்து கொண்டால் துஆ கேட்கிற போது அவனுடைய உள்ளம் நம்பும். நான் என்னுடைய மனுவை கொடுப்பது குன் என்றால் எல்லாமே நடத்தக்கூடிய ஆற்றல் மிக்க ரப்பிடம். அவன் குன் என்றால் ஆகு என்றால் எல்லாம் ஆகும். எனவே அந்த அல்லாஹ்விடத்தில் என்னுடைய கைகளை உயர்த்தி இருக்கிறேன், அந்த அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான் என்ற நம்பிக்கையோடு துஆ கேட்பார், மனம் அமைதி அடையும். முடியவில்லை என்று சொன்னால் அல்லாஹ்வை புரியவில்லை என்பது அர்த்தமாகும். அதே போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கிடைக்கும் போது வயது எத்தனை தெரியுமா? 86.
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் குழந்தையாக பிறக்கும் போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வயது 86. அந்த முதுமையில் கிடைத்த காரணம் தவக்குல். அந்த குழந்தையை இப்ப பலஸ்தீனுக்கு போனவர்கள் இடையிடையே வந்து பார்க்கிறார்கள். மனைவியையும் குழந்தையும் வந்து பார்த்து விட்டு போவார்கள். இப்படி வந்து பார்த்து விட்டு போனவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து மகனிடம் சொல்லுகிறார்கள், யா புனைய இன்னி அராபில் மனாமி அன்னி அத்பஹுக், என்னுடைய செல்ல மகனே, உன்னை அறுப்பதற்கு அல்லாஹ் எனக்கு வஹி அறிவித்திருக்கிறார். 86 வயதுக்கு பிறகு கிடைத்த குழந்தையை அறுக்கச் சொல்லுகிறான் அல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மாறி ஒரு கேள்வி கேட்கவில்லை, மனதில் ஒரு தடுமாற்றம் வரவில்லை. யா அல்லாஹ், உயிர்களை கொல்லக்கூடாது என்று நீ ஏற்கனவே சொல்லி இருக்கிறாய், மனித உயிர், ஏன் என்னுடைய மகனை அறுக்கச் சொல்லுகிறாய் என்று ஒரு வார்த்தை கேட்கவும் இல்லை, மனம் தடுமாறவும் இல்லை. மகனிடம் சொன்னார்கள், மகனே, உன்னை அறுக்குமாறு அல்லாஹ் உத்தரவிட்டிருக்கிறான், என்ன சொல்லுகிறாய்? மகன் சொல்லுகிறார்கள், யா அபத்தி ஃபஅல் மா துஅமர் சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன். என்னுடைய அருமை மகனே, என்னுடைய அருமை தந்தையே, உங்களுக்கு அல்லாஹ் இட்ட கட்டளை நீங்கள் நிறைவேற்றுங்கள், நான் பொறுமையோடு இருப்பேன். அல்லாஹ் சொல்லிவிட்டால் ஏன் எதற்கு என்ற கேள்வி அல்லாஹை புரிந்து கொண்ட ஒரு மனிதனுக்கு வராது. இதை ஒரு பேசிக்காக கொள்ளுங்கள். குர்ஆன்ல இருந்து ஒரு செய்தியை சொன்னதுக்கு பிறகு அப்படி இருக்கிறதே, இப்படி இருக்கிறதே, அப்படி சொன்னார்களே, இப்படி சொன்னார்களே, ஹதீஸிலிருந்து புகாரியிலிருந்து காட்டினதுக்கு பிறகு இல்ல, நாங்க இப்படித்தானே செய்து கொண்டு வந்தோம், எங்களுடைய மூதாதையர்கள் இப்படித்தானே செய்தார்கள், இதை எப்படி நம்ம எடுத்து நடப்பது என்று ஒருவருக்கு மனதில் சங்கடம் வருகிறது என்றால், அந்த ஹதீஸுக்கு கட்டுப்படுவதற்கும், அந்த ஹதீஸை மதிப்பதற்கும், அந்த சுன்னாவை எடுத்து நடப்பதற்கும் மனதில் ஒரு சங்கடம் வருகிறது என்றால், இந்த மனிதர் புரிந்து கொள்ள வேண்டும், நான் இன்னும் தௌஹீதை சரியாக புரியவில்லை என்று. எனவே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்ப வரலாறு நமக்கு தருகிற மிக முக்கியமான பாடம் இந்த தௌஹீத். அல்லாஹுவை சரியாக புரிந்து கொள்ளுதல். அல்லாஹுவை சரியாக புரிந்து கொண்டால் இந்த உலகத்தில் எந்த மன சங்கடமும் இல்லாமல் அல்லாஹுக்கு கட்டுப்பட முடியும், அல்லாஹுக்கு பொருத்தமாக வாழ முடியும். அப்படி அல்லாஹுவை புரிந்து கொண்டு அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்து அல்லாஹு மீது தவக்குல் வைத்தால் அல்லாஹு தஆலா அவரை கைவிடவே மாட்டான். அல்லாஹுடைய உதவி எல்லா பக்கங்களிலும் அவருக்கு வந்து கொண்டே இருக்கும் என்பது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்ப வரலாறு சொல்லுகிற மிக முக்கியமான பாடமாகும். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களுடைய அந்த வாழ்க்கையிலிருந்து பூரணமான படிப்பினையை பெறுவதற்கு நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Donc mes très chers frères et sœurs, on comprend que Ibrahim alayhi salatu wassalam, qui n'est pas juste un prophète, qui n'est pas juste éprouvé à son niveau, qui n'est pas juste éprouvé en son nom seul, mais qui est éprouvé tout au long de sa vie, a toujours su transmettre le message de l'unicité d'Allah subhanahu wa ta'ala. Qu'est-ce que l'unicité d'Allah subhanahu wa ta'ala? Comme Cheikh il a dit, on doit comprendre que l'unicité d'Allah subhanahu wa ta'ala, c'est pas juste une parole, mes très chers frères. Al-Tawhid, déjà, pourquoi il n'y a pas de changement dans notre vie? Tout simple, c'est qu'on n'a pas compris ce qu'est Tawhid. Qu'est-ce que Tawhid? Ce n'est pas uniquement de dire la ilaha illallah. Il n'y a pas de divinité qui est digne d'être adorée excepté Allah. C'est pas juste le fait de dire ça à voix haute ou de comprendre ça. Mais c'est surtout d'appliquer. Comment appliquer? C'est de respecter Allah subhanahu wa ta'ala. Comment respecter Allah subhanahu wa ta'ala? Je vais te donner un exemple, c'est très simple. Il était en Italie il y a quelques jours. Les frères avec lesquels il était en train de voyager, il entend qu'ils le disent au conducteur, fais attention, dans cette portion-là que tu vas traverser, il y a un radar. Donc immédiatement, le conducteur voit sa réaction dans son comportement, dans sa vigilance, dans sa manière de conduire, tout de suite un changement. Beaucoup plus discipliné, beaucoup plus posé au niveau de sa conduite, la vitesse elle est réduite. Il respecte quoi? Les règles qui sont mentionnées. Pourquoi? Parce qu'il sait que s'il ne change pas son comportement, s'il ne change pas sa manière de conduire,
à cette portion-là, il sait les conséquences. Il va se faire flasher, l'amende va arriver chez lui, il va devoir payer une somme, plus loin, il peut même perdre son permis de conduire. Donc il sait que s'il ne respecte pas la règle qui est mentionnée sur cette portion, les conséquences, il les connaît, donc automatiquement, il y a une discipline qui vient. Mais qui est Allah? Est-ce que Allah, il ne voit pas ce que l'on fait au quotidien? N'est-il pas Al-Basir, le clairvoyant? N'est-il pas celui qui voit tout ce qu'on fait? N'est-il pas As-Sami'? N'est-il pas celui qui entend tout ce qu'on dit? Malgré cela, est-ce qu'une discipline se trouve dans notre quotidien? Est-ce qu'une discipline se trouve dans nos paroles? Là, aujourd'hui, dans cette assise, alhamdulillah, on entend Cheikh qui parle. Il n'y a pas de petites discussions par-ci, par-là, à droite, à gauche. Pourquoi? Pour la simple et bonne raison que je sais qu'il y a un invité, il y a un orateur qui est en train de délivrer un discours. Par simple discipline et par simple rigueur, je ne vais pas prendre de mon temps et faire une petite discussion à droite, à gauche pour déranger l'assemblée, pour déranger l'assise. Donc j'ai cette discipline-là. Et ça fait partie du bon comportement d'un musulman. Mais il en va de même au quotidien. Je suis dirigeant de cette mosquée, je suis imam de cette mosquée, je travaille pour mon patron, je vis avec mon épouse l'épouse vit avec son époux. Je me dois d'agir toujours de la même manière. Allah me voit toujours, n'est-ce pas? Allah m'entend toujours, n'est-ce pas? Chaque situation, Allah est aussi Al-Alim, c'est-à-dire le tout sachant, le tout savant, celui qui sait tout. À quel point Allah subhanahu wa ta'ala dit dans le Coran, comme Cheikh l'a mentionné, que une feuille d'arbre, elle tombe, Allah il sait quand est-ce qu'elle tombe. Mais de quel arbre? De quel type d'arbre? De quelle forêt? Combien de feuilles tombent par seconde dans chaque arbre du monde entier? Est-ce qu'un être vivant comme vous et moi a la capacité de mesurer cela? Non. Allah, il est capable. Allah, il est capable. Une feuille d'arbre ne tombe pas sans la permission d'Allah Azza wa Jalla. Donc, quiconque comprend cela, que Allah, c'est lui l'unique, Allah, c'est lui le régisseur, c'est lui le maître de l'univers, que rien ne se passe sans que lui l'a décidé, c'est ça, tawhid. Et ça, Ibrahim, alayhi salatu wassalam, l'avait compris. Et pas que lui, son épouse aussi l'avait compris. Ibrahim, alayhi salatu wassalam, a eu l'ordre d'Allah subhanahu wa ta'ala de venir en plein milieu d'un désert, accompagné de son épouse et du nouveau-né Ismaël alayhi salatu wassalam. Nouveau-né, j'insiste bien sur ce terme. Écoutez bien attentivement ce récit que Moulana vient de nous réciter, vient de nous dicter. Ibrahim alayhi salatu wassalam l'a laissé, son épouse, en plein milieu d'un désert, avec un nouveau-né, avec quelques dates, une poignée de dates, comme denrées. Aujourd'hui, Cheikh, il prend l'exemple d'aujourd'hui, une femme qui vient d'accoucher, qui vient de donner naissance à un enfant, son mari, il est dans une situation où, professionnellement parlant, il doit quitter la ville, ou il doit se rendre au pays pour une obligation. Quelle sera la réaction de la femme? Quelle sera la réaction de l'épouse? La femme, l'épouse, Hajar alayhi salatu wassalam, l'épouse de Ibrahim alayhi salatu wassalam, pareil, il n'y a personne autour, en plein milieu d'un désert. Elle lui dit, tu vas où il y a Ibrahim alayhi salatu wassalam? Il dit, je dois me rendre en Palestine. Parce qu'elle avait tawhid, parce qu'elle avait compris l'unicité d'Allah, quelle a été sa réponse immédiate. Elle n'a pas pris son temps, elle n'a pas réagi, elle a dit, est-ce par l'ordre d'Allah que tu dois te rendre là-bas? Ibrahim alayhi salatu wassalam a répondu de manière calme, oui. La réaction, c'est pas faire attendre. Si tel est l'ordre d'Allah, vas-y, je reste dans cette situation. Parce qu'elle avait compris l'unicité d'Allah. Moussa alayhi salatu wassalam, il se trouvait
poursuivi par l'armée de Pharaon. Il est arrivé au bord de la mer. Les compagnons qui ont suivi Moussa alayhi salatu wassalam, ils ont dit, Ya Moussa, nous sommes perdus. Il a dit, non, j'ai confiance en Allah subhanahu wa ta'ala. Allah subhanahu wa ta'ala ordonne à Moussa alayhi salatu wassalam de frapper avec son bâton. La mer se fend en deux par l'ordre d'Allah subhanahu wa ta'ala. Pourquoi? Parce que Moussa alayhi salatu wassalam, même dans une telle situation, il était poursuivi par qui? Par Pharaon, un tyran, par toute son armée qui était derrière lui. Donc les personnes qui ont suivi Moussa alayhi salatu wassalam, ils se trouvent au bord de la mer. Il a dit, j'ai confiance en Allah. Allah, il a dit, lance ton bâton. La mer s'est fendue en deux, mes très chers frères. Est-ce qu'on arrive à imaginer ces choses-là? Cheikh, il dit, on n'arrive pas à imaginer. Ce ne sont pas des histoires, des récits, il était une fois, on m'a raconté. Non, c'est mentionné dans le Coran, mes très chers frères. C'est mentionné dans le Coran d'Allah, mes très chers frères. Donc, c'est parce que ces personnes ont compris l'unicité d'Allah, at-tawhid. Qu'est-ce que tawhid? Que même Ismaïl alayhi salatu wassalam, un enfant, Ibrahim alayhi salatu wassalam, il faisait des allers-retours entre Palestine et sa maison. Il venait voir Ismaïl alayhi salatu wassalam. Et c'est là qu'il a eu le songe que Allah subhanahu wa ta'ala a ordonné Ismaïl alayhi salatu wassalam de le sacrifier. Ibrahim alayhi salatu wassalam, il faut savoir, il a eu à quel âge Ismaïl alayhi salatu wassalam? Il l'a eu à 86 ans, mes très chers frères. Même là, il y a eu tawakkul. Il a dit, je crois en Allah. 86 ans. Donc, Ismaïl alayhi salatu wassalam, il va le voir. Ibrahim alayhi salatu wassalam, il va voir Ismaïl alayhi salatu wassalam. Pareil, il a reçu les prophètes les envoyés et les prophètes, lorsqu'ils recevaient un ordre, ils le recevaient à travers les songes, les rêves. Et donc, il s'est pas levé, il a dit, Ya Allah, toi qui as interdit de tuer les êtres humains, pourquoi moi qui ai eu, après 86 années, mon fils, pourquoi? Non. Il n'a pas divergé. Allah m'a ordonné, je vais aller voir mon fils. Il est parti voir Ismaïl alayhi salatu wassalam, il a dit, Ya Ismaïl, ô mon fils, ô mon cher fils, Allah m'a ordonné de te sacrifier. Un enfant pareil, avec tawakkul en Allah subhanahu wa ta'ala. Il a dit, ô mon père, si tel est l'ordre d'Allah subhanahu wa ta'ala, ainsi soit-il. J'accepte. Donc, mes très chers frères, mes très chères sœurs, mes très chers aînés, au quotidien, Allah subhanahu wa ta'ala, il nous permet d'agir toujours en faisant confiance à lui. Si Allah subhanahu wa ta'ala, on l'a dans le cœur, on va pas aller voir les créatures. Si on a le créateur dans le cœur, on va pas aller se diriger vers les créatures. Si l'époux, il sait que Allah subhanahu wa ta'ala, il le voit dans toutes les circonstances, il va pas aller à droite à gauche. Si l'épouse, en l'absence de son époux, elle sait que Allah subhanahu wa ta'ala, il me voit, il m'entend, elle va pas aller de droite à gauche. Elle va pas diverger. Elle va pas désobéir à son époux. Pareil dans toutes les circonstances, mes très chers frères. Qu'Allah subhanahu wa ta'ala nous permette de comprendre et d'agir selon ce que lui soit satisfait de nous. Qui? Allah azza wa jal, de comprendre l'unicité d'Allah subhanahu wa ta'ala. Jazakumullahu khairan. Barakallahu fik. Allah yahfik lak ya Barakallahu fik. Jazakumullahu khair. முதலாவதாக ஷேக் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இரண்டாவதாக மொழிபெயர்ப்பாளர் மாஷா ஷேக் மூச்சு விட மொழிபெயர்க்கிறார். அப்படித்தான் சென்ற வருடம் ஒரு இடத்துக்கு போய் பயன் போயிருக்கும் போது இந்த மாதிரி மொழிபெயர்த்தார். அதனால தான் அவரை குறிப்பாக நான் அழைச்சிட்டு வந்தேன். மொழிபெயர்க்கிறதுக்கு மாஷா அல்லாஹ் மிக சிறப்பான முறையில் மொழிபெயர்க்கிறார். இன்ஷா அல்லாஹ் நாளைய இரவும் இன்ஷா அல்லாஹ் எவ்ரி குர்புரோன் பள்ளிவாசல்ல அவர் தான் மொழிபெயர்க்க வர்றாரு. இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் துஆ செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் சிறப்பாக நடத்தணும். நாளைய தினம் இன்ஷா அல்லாஹ் லாக்குர்னோ பள்ளிவாசல்ல ஜும்மா பிரசங்கம் இருக்குது. நாளைய இரவு எவ்ரி குர்புரோன் பள்ளிவாசல்ல இன்ஷா அல்லாஹ் பயான் நிகழ்ச்சி இருக்குது. அனைவரும் கலந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து 4 நாட்கள் ப்ரோக்ராம் வச்சிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த சந்தர்ப்பத்தை நன்றாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா இதன் மூலமாக நமக்கு நல்ல மாற்றத்தை அல்லாஹ் தருவானாக.
அதுபோல நம்ம கேள்வி பதில் நம்ம அறிவிக்கல, அதனால ஒரு சகோதரி 2 கேள்வி அனுப்பியிருக்கிறாங்க. அதை மட்டும் வேற எந்த கேள்விக்கும் ஏன்னா டைம் ஆயிடுச்சு. இன்ஷால்லா அது முடிச்ச உடனே பள்ளிவாசலுக்கு வெளியில உள்ள அந்த டென்த்ல இன்ஷால்லா அனைவருக்கும் தேநீர் மற்றும் உணவுகள் இன்ஷால்லா வழங்கப்படும். இந்த 2 கேள்விக்கு மட்டும் இன்ஷால்லா பதில் சொல்லுவாங்க. அதோட நம்ம இன்ஷால்லா முடிச்சுருவோம். முதலாவது கேள்வி என்ன கேட்குறாங்க அப்படின்னா, பிரான்ஸுடைய நிலைமை இல்லை, அதாவது அவங்க கேட்கிற கேள்விகளையும் பிரான்ஸ் பத்தி கேட்கல, இங்கே உள்ள நிலைமை இல்லை. நிகாப், அதாவது முகத்தை முழுமையாக மறைச்சு கண்ணை மட்டும் திறக்கிறது இங்க தடை செய்யப்பட்டிருக்குது. இந்த மாதிரி காலங்கள்ல நாங்க நிறைய கஷ்டங்களை நாங்க இந்த எதிர்கொள்கிறோம். இஸ்லாத்தினுடைய பார்வையில சரியான நடைமுறை என்ன, நிகாபை பத்தி என்ன நடைமுறை என்ன ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதுல இன்னொரு கேள்வி, உள்கேள்வி என்ன கேட்டிருக்காங்க, எஹ்ராம், அதாவது ஹஜ்ஜுக்கு போகும்போது உம்ராவுக்கு செல்லும் பொழுது எஹ்ராமின் போது நிகாப் அணிவது அனுமதி இல்லை. ஆனா அந்த நேரத்துல அந்நிய ஆண்கள் அருகில இருக்கும் பொழுது பெண்கள் கட்டாயமாக முகங்களை மறைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றது. அது கட்டாயமா அல்லது நிகாப் அல்லாத மற்ற வகையில் முகத்தை மறைக்கும் வழியில் நடந்து கொள்ளலாமா? உதாரணத்தை அவங்க எப்படி கேட்கறாங்க அப்படின்னா, இப்பதான் நம்ம எல்லோருமே முக மறைக்கிறாங்கல்ல, மாஸ்க் போடுறாங்கல்ல, அது மாதிரி மாஸ்க் மாதிரி ஏதாவது போட்டு மறைச்சிக்கலாமா? அதுக்கு அனுமதி இருக்குதா? மறைப்பது சரியத்தின் உட்பட்டவையா அல்லது தவறானதா கேட்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அம்மா பஅத். பெண்கள் அவர்களுடைய ஔரத்தை முழுமையாக மறைக்க வேண்டும் என்பது இஸ்லாம் வலியுறுத்தக்கூடிய ஒரு அம்சமாகும். பெண்களுடைய ஔரத்தில் முகமும் மணிக்கட்டும் தவிர உள்ள ஏனைய பகுதிகள் அனைத்தும் அடங்கும் என்பதிலே உலகத்தில் வாழக்கூடிய இஸ்லாமிய அறிஞர்கள், அதாவது முன்னர் ஆரம்ப காலத்தில் இருந்த இமாம்கள் எல்லோருமே ஏகோபித்த ஒரு நிலைப்பாட்டிலே இருக்கிறார்கள். முகத்தையும் கையையும் மறைக்க வேண்டுமா இல்லையா என்பதிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது. ஏனென்றால் அது தொடர்பாக வரக்கூடிய ஆதாரங்கள் 2 கருத்துக்கு இடம்பாடானவையாக இருப்பதுதான் இந்த கருத்து வேறுபாட்டுக்கான காரணமாகும். 2 கருத்துக்களுக்கு அல்லது அதைவிட கூடுதலான கருத்துக்களுக்கு இடம்பாடான ஆதாரங்களை அணுகுகிற முறையை இஜ்திஹாத் என்று சொல்வார்கள். அந்த ஆதாரங்களை ஆய்வு செய்வது இஜ்திஹாத் என்று சொல்வது. இஜ்திஹாத் செய்யக்கூடிய தகுதியுள்ள இமாம்கள், உலமாக்கள் அந்த இஜ்திஹாத் பணியை செய்வார்கள். அதிலே 2 கருத்துக்கள் வருவது தவிர்க்க முடியாமல் போகும். சரியான கருத்தை அடைகிறவருக்கு 2 கூலிகளும், அதுல தவறு விடக்கூடியவருக்கு 1 கூலியும் கிடைக்கும், 1 நன்மையும் கிடைக்கும். இதிலே யார் சரியான முடிவை அடைந்தார் என்பது நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. நான் ஒரு கருத்தை சொல்லும் போது நான் நினைப்பேன் நான் தான் சரியான கருத்தை அடைந்திருக்கிறேன். இவர் ஒரு கருத்தை சொல்லும் போது அவருடைய கருத்தில் அவர் சரி என்று நினைப்பார். அப்போ அவருக்கு என்ன எண்ணம் என்றால் எனக்கு 2 கூலி கிடைக்கும், ஆனால் முபாரக் மதனிக்கு 1 கூலி தான் கிடைக்கும் என்று அவர் நினைப்பார். நான் நினைப்பேன் எனக்கு 2 கூலி கிடைக்கும், அவருக்கு 1 கூலி கிடைக்கும் என்று நினைப்பேன். ஆனால் உண்மையில் யாருக்கு 2 கூலி யாருக்கு 1 கூலி என்பது அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் தெரியும். இப்படியான மஸ்அலாக்களை நாம் சண்டை செய்கிற ஒரு மஸ்அலாவாக ஆக்கக்கூடாது. 1. 2வது, ஒருவர் மற்றவருடைய கருத்தை கடுமையாக விமர்சிக்க கூடாது. அதே போல ஒருவர் தன்னுடைய கருத்தை மற்றவருக்கு திணிக்கவும் கூடாது. இதுதான் இதில் உள்ள நிலைப்பாடாகும். இந்த அடிப்படையில் முகத்தை மூட வேண்டுமா இல்லையா என்று கேட்டால், உலமாக்களில் ஒரு சாரார் முகம் கட்டாயம் மூட வேண்டும் என்று சொல்கிறார்கள், நிகாப் கண்டிப்பாக அணிய வேண்டும் என்று சொல்கிறார்கள். இன்னும் ஒரு சாரார் சொல்கிறார்கள் இல்ல, திறந்து கொண்டிருந்தால் குற்றமில்லை, திறக்கலாம் என்று சொல்கிறார்கள். இந்த 2 கருத்துக்களில் எது நமக்கு மனசுக்கு திருப்தியான கருத்தாக இருக்கிறதோ அதை அடுத்து நம்ம நடைமுறைப்படுத்துவதில் எந்த குற்றமும் இல்லை. ஏதாவது ஒரு நாட்டில் அதற்கு தடை வருமாக இருந்தால் இது இஜ்திஹாதுக்குரிய ஒரு விஷயம் என்கிற அடிப்படையில், அந்த சந்தர்ப்பத்தில் நிர்பந்தம் என்கிற அடிப்படையில் இதுல ராஜிஹ் மர்ஜூஹ், வெயிட், பலம் கூடிய கருத்து, பலம் குறைந்த கருத்து என்றுதான் எடுக்கிறது. எனவே பலம் குறைந்த மர்ஜூஹான கருத்தை எடுத்து அமல் செய்வதில் குற்றமில்லை என்பது இமாம்களுடைய தீர்ப்பாகும்.
அந்த அடிப்படையில் ஒரு நாட்டில் ஃபேஸ் கவர் பண்ண முடியாது, நிக்காப் அணிய முடியாது என்று அந்த நாடு தடை போடுமாக இருந்தால் அவர்கள் முகத்தை திறந்து கொண்டிருப்பதில் எந்த குற்றமும் கிடையாது. வல்லாஹு தஆலா அலம். அதே நேரத்தில் ஹஜ்ஜிக்கு போகிற போது சில நேரங்களில் ஃபித்னாவுக்கு நாம் பயந்து முகத்தை மூட விரும்பினால் மார்க்கத்தில் அதற்கு அனுமதி இருக்கிறது. அதாவது இந்த நிக்காபாக அதை போடாமல் அவர்கள் போட்டிருக்கிற முந்தானையினால் அவர்கள் முகத்தை மறைத்துக் கொள்ளலாம், அல்லது கேள்வி கேட்ட சகோதரி சுட்டி காட்டின மாதிரி மாஸ்க் போன்றவற்றை போட்டு மறைத்துக் கொள்ளலாம். மறைக்காமல் இருப்பதுதான் மிகவும் சிறந்ததாகும். வல்லாஹு தஆலா அலம். அடுத்த கேள்வி. இரண்டாவது கேள்வி அவங்க கேட்கிறாங்க, நாங்கள் குடும்பத்துடன் பார்க், பூங்கா போன்ற பிற வெளி சுற்றுகளுக்கு செல்லும் போது அங்கு மஹரம் மற்றும் மஹரம் இல்லாத ஆண்கள் இருவரும் இருப்பார்கள். ஆண்கள் மற்றும் பெண்களிடையே பிரிப்பை ஏற்படுத்தி இருந்தாலும் எப்போதாவது யாராவது ஒரு கருத்து அல்லது பேசுவது போன்ற சூழ்நிலை ஏற்படுகிறது ஆண்கள்கிட்ட. இப்ப சகோதரர் ஒருத்தர் தான் கேட்டார், வேலையிலேயே அந்த மாதிரி பெண்கள்கிட்ட பேசுற சூழ்நிலை ஏற்படுகின்றது, இது கலப்பாக கருதப்படுமா? ஃப்ரீ மிக்சிங், ஆணும் பெண்ணும் கலக்கிற மாதிரி கருதப்படுமா? இது ஆம் என்றால் இத்தகைய கூட்டங்களில் நாம் எவ்வாறு செல்ல வேண்டும்? இதுல இன்னொரு இடைக்கேள்வி, இப்ப சமீப காலங்கள்ல நான் அதிகமாக திருமணங்கள்ல வலியுறுத்தி வரக்கூடிய முக்கியமான ஒன்று என்னன்னா, நாங்க இங்க ஒரு தடையும் போட்டிருக்காங்க. அப்படின்னா இது போன்ற திருமணங்கள்ல நாங்க கலந்து கொள்ள மாட்டோம் என்று பகிரங்க அறிவிப்பு செஞ்சிட்டோம். விட ஆண்கள் பெண்கள் எல்லாம் ஒரே மேஜையில உட்கார்ந்து சாப்பிடுறாங்க. அதாவது எல்லோருமே ஆண்கள் பெண்கள், அந்நிய ஆண்கள் அந்நிய பெண்கள் எல்லாமே ஒன்னா கலந்து ஒரு இடத்துல இது பண்றாங்க. அதுவும் இந்த மாதிரி ஒரு கலாச்சாரம் கொண்டிருக்கின்றது. இது ஃப்ரீ மிக்சிங் கருதப்படுமா? இது ஆம் என்றால் இத்தகைய கூட்டங்கள் நாம் எவ்வாறு செல்ல வேண்டும் மற்றும் இந்த கலப்பை தவிர்க்க எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும்? இதை பொறுத்தவரையில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இஸ்லாம் நமக்கு மார்க்கமாக்கக்கூடிய ஒவ்வொன்றும் மனிதனுடைய நலனை கருத்தில் கொண்டதாகவே இருக்கும். ஒன்றை தடை செய்கிறது என்றால் நிச்சயமாக அந்த தடை செய்யப்பட்ட விஷயம் மனிதனுக்கு பாதிப்பாக இருக்கும். எனவேதான் அதை செய்யக்கூடாது என்று இஸ்லாம் சொல்லும். இது இஸ்லாத்தினுடைய முக்கியமான அடிப்படை. அனுமதிக்கிறது என்று சொன்னால் அதில் பாதிப்பு இல்லாமல் இருக்கும். வலியுறுத்துகிறது என்றால் அதிலே நன்மை இருக்கும். இதுதான் இஸ்லாமிய சட்டங்களினுடைய புரிதலாகும். அந்த அடிப்படையில் இஸ்லாம் மனிதனிடையே ஒழுக்கத்தை கட்டி எழுப்புவதில் மிக கூடுதல் கவனம் செலுத்துகிறது. அந்த ஒழுக்க சீர்கேடு வந்துவிட்டால் அந்த சமுதாயம் அப்படியே வீழ்ச்சி அடையும். எனவே இந்த ஒழுக்கத்தை கட்டி எழுப்புவதில் அஜ்னபி, மஹரம் என்கிற இரண்டு முறைகளை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. அஜ்னபி என்று சொன்னால் திருமணம் முடிப்பதற்கு அனுமதிக்கப்பட்ட ஆண்கள் அல்லது பெண்கள். எனக்கு எந்த பெண்கள் எல்லாம் திருமணம் முடிக்க அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் எனக்கு அஜ்னபியத்தானவர்கள். அதே போல ஒரு பெண்ணுக்கு எந்த ஆண்களை எல்லாம் திருமணம் முடிக்க முடியுமோ அவர்கள் எல்லாம் அவருக்கு அஜ்னபியான ஆண்கள். அதே போல எனக்கு திருமணம் முடிப்பதற்கு தடை செய்யப்பட்டிருக்கிற பெண்கள் மஹரமானவர்கள். என்னுடைய தாய் மஹரம், என்னுடைய மகள் மஹரம், என்னுடைய சகோதரி மஹரம், என்னுடைய தந்தையின் சகோதரி மஹரம், என்னுடைய தாயின் சகோதரி மஹரம், இப்படியான உறவுகள். அப்ப அஜ்னபி, மஹரம், மஹரமான உறவுகளோடு நம்ம நெருக்கமாக இருக்கலாம், பழகலாம், பேசலாம். அவர்கள் நமக்கு முன்னால் வரும்போது பூரணமாக ஹிஜாப் அணிந்திருக்க வேண்டும் என்கிற அவசியம் கிடையாது. ஆனால் அஜ்னபியத்தான ஒரு பெண்ணுக்கு முன்னால் நான் போய் நிற்பதாக இருந்தால், சில அடிப்படையான தேவைகளாக இருந்தால் நிற்கலாம். அப்படி இல்லை என்றால் அஜ்னபியத்தான பெண்கள் முன்னால் நான் போகக்கூடாது. குறிப்பாக ஒரு ஆண் ஒரு அஜ்னபியத்தான பெண்ணோடு தனிமையில் இருப்பதை இஸ்லாம் மிக கடுமையாக எச்சரித்திருக்கிறது. அது யாராகவும் இருக்கலாம். அஜ்னபியத்தான பெண்ணாக இருந்தால் அவரோடு தனிமையில் இருக்கக்கூடாது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்,
லா யஹ்லுவன்ன ரஜுலுன் பிம்ரா, ஒரு ஆண் ஒரு பெண்ணோடு தனிமையில் இருக்க வேண்டாம். அப்படி இருந்தால் மூன்றாவதாக அங்கே ஷைத்தான் இருப்பான். நம்ம 1000 தத்துவங்களும் நியாயங்களும் சொன்னாலும் ஹதீஸ் வஹி என்கிற அடிப்படையில் ஹதீஸ்ல சொன்னதுதான் நடக்கும். எனவே அஜ்னபியான பெண்களுக்கு முன்னால் ஒரு ஆண் தனியே போய் உட்காருவதோ அல்லது ஒரு ஆணுக்கு முன்னால் அஜ்னபியான ஆணுக்கு முன்னால் ஒரு பெண் வந்து உட்காருவதோ கூடாது. இது ஒரு பேசிக்கான விஷயம். இரண்டாவதாக, ஒரு பெண் அஜ்னபியத்தான ஆணுக்கு முன்னால் வர வேண்டும் என்று சொன்னால் அவர் தன்னை இஸ்லாமிய முறையில் மறைத்து கொண்டு வர வேண்டும். அதுல அபாயா தான் அணிய வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. அபாயா என்பது அது ஒரு ட்ரெஸ், நம்முடைய மார்க்க இதை பேணக்கூடிய ஒரு ட்ரெஸ்ஸே தவிர அதுதான் இஸ்லாமிக் ட்ரெஸ் என்று சொல்லக்கூடாது. இந்த அபாயா என்கிற ட்ரெஸ் தான் இஸ்லாமிக் ட்ரெஸ் என்கிற முடிவுக்கு வரக்கூடாது. அந்த ட்ரெஸ் அதையும் அணியலாம். அது போன்று தன்னுடைய முழுமையை மறைக்கக்கூடிய முறையில் ஒரு பெண் ட்ரெஸ் பண்ணி கொண்டு ஒரு அந்நிய ஆணுக்கு முன்னால் தேவைப்பட்டால் வரலாம். அப்படி வரும்போது கூட ஒரு மஹரமான உறவுக்காரரும் இருக்க வேண்டும். ஒரு அஜ்னபியத்தான ஆணை தனியாக சந்திக்க வேண்டிய தேவை ஒரு பெண்ணுக்கு ஏற்பட்டால் அந்த பெண் ஒரு மஹரம் துணையோடு போய் அவரை சந்திக்கலாம். இந்த அடிப்படையில் இப்ப நீங்க ஒரு பார்க்குக்கு போகிறீர்கள், இப்ப 4-5 குடும்பங்கள் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போகிறீர்கள். அப்படி போகும்போது முழுக்க தன்னை மறைத்திருக்கக்கூடிய ஒரு பெண் தன்னுடைய கணவனோடு ஒரு விஷயத்தை பேச வேண்டும் அல்லது அங்கிருக்கிற ஆண்களுக்கு ஒரு பொருளை கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் என்றால் அப்படி வந்து கொடுப்பதில் மார்க்கத்தில் தடையில்லை. ஏனென்றால் மஹரமான உறவு கூட இருக்கிறார். அந்த பெண்ணுடைய மஹரமான உறவு கூட இருப்பதனால் வந்து கொடுப்பதில் தப்பில்லை. அதே நேரத்தில் மௌலவி அவர்கள் சுட்டி காட்டிய ஒரு பேசிக்கான பிழை என்னவென்றால், இந்த திருமண வீடுகளில் அல்லது வேறு ஏதாவது குடும்ப ஃபங்க்ஷன்கள் நடக்கிற போது அங்கே இந்த அஜ்னபி மஹரமி பேணப்படாமல் எல்லோரும் ஒன்றாக நீண்ட நேரம் வந்து உட்கார்ந்திருப்பது, ஒரு டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிடுவது என்பது நிச்சயமாக ஃபித்னாவுக்கு இட்டு செல்லக்கூடிய வழியாகும். இதுல நம்ம இந்த ஃபித்னாக்கள் நடந்திருப்பதையும் நேரடியாக காணுகிறோம். எனவே கண்டிப்பாக இவை தடுக்கப்பட வேண்டும், தவிர்க்கப்பட வேண்டும். அவர்கள் ஒரு நல்ல செய்தியை சொல்லியிருக்கிறார்கள், நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம் என்று. அதே போல நம்ம ஆண்களும் கவனமா இருக்கணும். அப்படியான இடங்களுக்கு நம்முடைய மனைவியை கூட்டிட்டு போகக்கூடாது. நம்முடைய மனைவி நமக்குத்தான், மற்றவர்கள் பார்ப்பதற்கோ ரசிப்பதற்கோ உரியவர் அல்ல. அதே போல பெண்களும் அந்நிய ஆண்களோடு சேர்ந்து உட்கார்ந்து இப்படி சோசியலிசமாக இருந்து போட்டோ பிடிக்கிறது, செல்ஃபி எடுக்கிறது, விருந்து உண்பது என்பவற்றை அவர்களும் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே விபச்சாரம் செய்ய மாட்டார்கள், விபச்சாரம் செய்யாதீர்கள் என்று சொல்லுகிற அதே நேரத்தில் வலா தக்ரபு ஸினா, விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காதீர்கள் என்றும் சொல்லியிருக்கிறார். இவை சில நேரங்களில் விபச்சாரத்திற்கு இட்டு செல்லும். இஸ்லாத்தில் சத்து தரியா என்கிற ஒரு மிக முக்கியமான அடிப்படை இருக்கிறது. சத்து தரியா என்றால் பாவத்திற்கு இட்டு செல்லக்கூடிய வழிகளை மூடுவது. இது இஸ்லாத்தில மிக முக்கியமான ஒன்று. அந்த அடிப்படையில் பாவத்துக்கு இட்டு செல்லக்கூடிய வழிகளை நம்முடைய சக்திக்குட்பட்டவரை நாம் மூட வேண்டும். எனவே ஒரு பாக்கில நீங்கள் குடும்பத்தோடு உட்கார்ந்திருக்கிற போது ஒரு பெண் தன்னுடைய கணவனுக்கு ஒரு பொருளை கொடுக்க அல்லது அங்கு உட்கார்ந்திருக்கிற கணவனோடு உட்கார்ந்திருக்கிற ஆண்களுக்கு வந்து ஒரு பொருளை கொடுத்து விட்டு போக, சர்வ் பண்றதுக்கு இல்லை. அந்த இடத்துல இருக்கிற எல்லாருக்கும் வந்து அவர் சர்வ் பண்ணாம வந்து கொடுத்துட்டு போறதுல எந்த பிழையும் இல்லை. அந்த பெண் ஒரு இஸ்லாமிய முறையில் ஆடை அணிந்திருந்தால் அது ஃப்ரீ மிக்சிங்காக ஆக மாட்டாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் ஒரு டேபிள்ல ஆண்களும் பெண்களும் ஒன்றாக, ஒரு ஹோலுக்குள்ள ஆண்களும் பெண்களும் ஒன்றாக இருந்து உண்பது, ஒரு வாஷிங் பேசின்ல போய் கைகளை எல்லாரும் ஒன்றாக நின்று கழுவிக்கொள்வது என்ற விஷயம் விரும்பி நடந்தால், விரும்பினால் ஏர்போர்ட்டுக்கு போறோம், அங்க கியூல நின்று தான் ஆக வேண்டும். ஒரு மார்க்கெட்டுக்கு போறோம், ஷாப்பிங் மார்க்கெட்ல அங்க நிற்பது தவிர்க்க முடியாத ஒரு சூழல். அப்படி இல்லாம தவிர்க்க முடியுமான இடங்களில் வேண்டும் என்று போய் நின்றால் அது பாவமாக கருதப்படும். அதை தவிர்த்து கொள்ள வேண்டும். வல்லாஹு தஆலா அலம்.